வணக்கம் நண்பர்களே! வாசிப்பை நேசிப்போம் குழுவின் சார்பாக வாரம் ஒரு உலக இலக்கியத்தை உரையாடி வருகிறோம். மொத்தம் 52 வாரம். இது 10வது வாரம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு உலக இலக்கியத்த வாசிச்சுட்டு, நம்ம கூட உரையாட சங்கர் வந்திருக்காரு. வணக்கம் சங்கர். வாங்க. நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற புத்தகத்தோட பேரு லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. எழுதினவங்க போனி கேர்மஸ். இதோட ஜர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நான் படிக்காத ஒரு பேரா இருக்குது. ட்ராஜிக் காமெடி. அதாவது ட்ராஜடியும், காமெடியும் சேர்ந்த ஒரு விஷயமா இது சொல்றாங்க. இந்த ட்ராஜிக் காமெடில ஏற்கனவே நெறைய புக்ஸ் வந்திருக்கு. நம்ம மேபி அந்த ஜர்னர்ல பார்த்துருப்போமான்னு தெரியல. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கூட அந்த மாரியான ஒரு விஷயம் தான். என்னன்னா, ஒரு ட்ராஜடியான விஷயங்கள் நடக்கும். அது வந்து ஒரு காமெடி நடுவுல சேர்த்து கடைசியில அது ஒரு ஃபீல் குட் மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கா வந்து அத முடிச்சிருப்பாங்க. அதனால இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ள போனேன். இது வந்து 2022 ஏப்ரல்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புக்கு. இத ரிலீஸ் பண்ணும்போது இது இவங்களோட முதல் நாவல், டெபியூ நாவல். அந்த டைம்ல அவங்களோட வயசு வந்து ஒரு 60 கிட்ட இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் டு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாவல் வந்து நெறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெறைய பப்ளிஷருக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அத அவங்க எடுத்து வச்சுட்டு, இவங்க இந்த லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி நாவல வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி குடுத்தது மட்டும் இல்லாம, வந்த உடனே நெறைய ஒரு நல்ல ஒரு வெல்கம் இது கிடைச்சிருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச நாவலா இருந்துக்கு நெறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்குது. கதைக்கு போறதுக்கு முன்னாடி இது அந்த கதை களம், அந்த காலத்த பத்தி சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, இது எழுதப்பட்ட அந்த கதைக்களம் நடக்கிறதா எழுதப்பட்டது வந்து 1950லேருந்து 60, 62 வரைக்கும் உள்ள டைம். இந்த டைம் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்டின்னா, அப்ப இருந்த அந்த சூழல் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினா வந்து ஒரு இந்த புக்லயே வந்து லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போதே தெரியும். இது ஏதோ கெமிஸ்ட்ரி இல்ல சயன்ஸ் இல்ல சயின்டிஸ்ட் பத்தின புக் அப்படின்னு தோணுது இல்லையா? அந்த காலத்துல லேடீஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாவோ, ஒரு கெமிஸ்ட்டாவோ இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ரிசர்ச்சரா இல்ல ஒரு ஒரு ஆராய்ச்சியாளரா வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம். அவங்க வந்து ஒன்லி ஒரு டைப்பிஸ்ட்டா தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஒரு ஓ! மேல் சயின்டிஸ்ட் கூட நோட்ஸ் எழுதுறதுக்கும், அவங்க எழுதி குடுக்குற நோட்ஸ டைப் பண்றதுக்குமான ஒரு ஹெல்ப்பரா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே அந்த காலத்துல அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரே எஜுகேஷன்ல, ஒரே பேக்கிரவுண்ட்ல வந்தவங்க. ஆனா, ஒரு ஃபீமேல் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம கேர்ல்ஸ், பாய்ஸ் வந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பாய், கேர்ள் வந்து ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அவங்க வீட்ல ஸ்டே பண்ண முடியாது. ஃபெமினிசம் அப்டின்னா என்ன? இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அப்ப ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருந்தது. ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாம. அது மட்டும் இல்லாம, ஒரு ஆண், பெண் வந்து ஒரு ஃப்ரெண்டா கூட பழக முடியாது. அதுவே வந்து தப்பு அப்டிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட். இதெல்லாம் நான் வந்து யுஎஸ்ல வச்சு நான் சொல்றேன். யுஎஸ்ல இந்த மாரி ஒரு விஷயங்கள் அந்த காலத்துல நடந்திருக்கு. அது மாரி கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிறது அப்டிங்கிறது ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம். ஓகே. அது கூட நம்ம ஏத்துக்கிற மாரி இருந்தாலும், அந்த மாரி யாராவது ஒரு கேர்ள் ப்ரீ வெட்ல வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்டின்னா, இவங்கள வந்து ஒரு ஒரு ஹோம் மாரி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுருவாங்களாம். அது பார்த்தா ஒரு லிட்டரலி ஒரு ஜெயில் மாரி. இதே மாரி கல்யாணம் பண்ணாம பிரெக்னன்ட் ஆன லேடீஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சு, அவங்க டெலிவரி ஆகுற வரைக்கும் அங்க இருந்துட்டு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மேபி அந்த குழந்தைய அடாப்ஷன் இல்ல அந்த தத்து கொடுத்துட்டு, இவங்க திரும்பி அவங்க பேரன்ட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணணும். இதுதான் ரூல் கிட்டத்தட்ட அந்த மாரி. ஏன் அப்டின்னா, அந்த டைம்ல அபார்ஷன் அப்டிங்கிற ஒரு லா கிடையாது. அபார்ஷன் இஸ் அகைன்ஸ்ட் லா அங்க பொறுத்தவரைக்கும். இதெல்லாம் ஏன் வந்து இவ்ளோ விஷயம் இந்த இந்த புக்ல வந்து படிக்கும்போது தோணுது அப்டின்னு சொல்லிட்டு நான் சும்மா நெட்ல தேடி பார்க்கும்போது, அந்த 1960கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய புரட்சிகள் நடந்திருக்கு. அதாவது வுமென்ஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட்ன்னு நெறைய வந்து யுஎஸ்ல நடந்திருக்கு. இவங்க எல்லாருமே வலியுறுத்துறது 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து ஈக்குவாலிட்டி. மென் செய்ற அதே வேலைய நாங்க செய்றோம். எங்களுக்கு அந்த சேலரி இல்ல. எங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ணல. ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. இன்னொன்னு மெயினா அவங்க கேட்டது வந்து, அபார்ஷன வந்து லீகல் ஆக்கணும். அது சேஃப் ஃபார் வுமன். அதுதான் வந்து சேஃபா இருக்கும். இப்போ அந்த ரூலே இல்ல அப்டின்னா, என்ன நடந்தாலும் அவங்க வந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் அவங்க அந்த பெயின், அந்த டென்ஷன் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே. மேபி ஒரு ப்ரீமெச்சூரா இருந்தா கூட அபார்ட் பண்ணலாம் அப்டின்னாலும், மெடிக்கலி ஓகேனாலும், ஆஸ் பெர் லா வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த 2 விஷயத்துக்காக அவங்க கன்டினியூஸா போராடிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு களத்த பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் வந்து இது எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட பேர் வந்து லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அப்டினாலும், இது ஒரு பொண்ணோடைய ஒரு லைஃப் டைம் வந்து என்ன நடந்திருக்குது, ஒரு 15, 20 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்டிங்கிறத பேசுது. இந்த கதையோட நாயகி, இது வந்து ஒரு ஃபீமேல் பேஸ்டு ஸ்டோரி. எலிசபெத் ஜாட் அப்டிங்கிறவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கெமிஸ்ட். அவங்க வந்து ஏபயோஜெனசிஸ் அப்டிங்கிற ஒரு தியரி எடுத்துட்டு, அதாவது எவால்யூஷன் தியரி. அதுல ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கதை ஆரம்பிக்கும்போது இவங்களும் இவங்களோட பொண்ண வச்சு தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு மேட்லின்.
இவங்க ஒரு கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறனால அவ பொண்ணோட சாப்பாடுல அவளோட வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரிஷனான ஃபுட் கொடுக்கணும், அவளுக்கு என்னென்ன தேவையெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த ஃபுட் அவ மட்டும் சாப்பிடல, அவளோட ஃப்ரெண்ட் அமாண்டான்னு ஒருத்தி அவளும் இந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுறா அப்படிங்கிறது கம்ப்ளைண்டா இல்ல, இது ஒரு விஷயமா அவங்க அம்மாக்கு தெரிய வருது. ஏன் நான் கொடுக்கறது அவ சாப்பிடுறா, அவ தான் சாப்பாடு கொண்டு வருவாள்னா, இல்ல அவ சாப்பாடு பிடிக்கல, அதனால அவ என்னோட சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்டுறா அப்படின்னு சொல்லிடுறா. இதுல அவ கோவம் வந்து அவங்க அப்பாவோட நம்பர் கண்டுபிடிச்சு, அவர் பேரு வால்டர் பைன். அவர் வந்து ஒரு டிவி சேனல்ல ஒரு ஒரு ஷோவோட ப்ரொடியூசர். அதாவது அவர் தான் அந்த ஷோ நடத்துறவரு. அவரோட ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சு அவர்ட்ட வந்து சத்தம் போடுறா. இந்த மாரி ஃபோன்ல அவர் கிடைக்கல. அப்புறம் நேர்ல போய் அவகிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நான் வந்து என் பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு ஃபுட் குடுத்து அனுப்புறேன். அந்த லஞ்ச உங்க பொண்ணு எடுத்து சாப்பிட்டுறா. அப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு லஞ்ச் குடுக்க முடியாத அளவுக்கு நீங்க அப்படி என்ன ஒரு பிஸியான ஆளா? அப்படி இப்படின்னு சத்தம் போட்டோனே, அந்த ஆள் வந்து சொல்லிறாரு, "சாரி இது இது எனக்கு தெரியாது. எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என் பொண்ணு என் கூட இருக்கிறா. இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40, 50 வயசு கிட்ட இருக்கிற ஆளு. ஸோ என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு வேற வழி இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சத நான் ஏதோ பண்ணி குடுக்குறேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இது ஒரு ரீசனா சொல்றீங்க? ஏன் ஜென்ட்ஸ் வந்து சமைக்கக் கூடாதா? அது என்ன பெரிய ஒரு விஷயமா? நான் வந்து என் பொண்ணுக்கு என் வீட்டுக்கு தான் சமைக்க முடியும். நான் என்ன இந்த ஒரு நாட்டுக்கே நான் வந்து சமையல் சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, அவங்க சண்டை போட்டு வெளிய வந்துடுறாங்க. இந்த ஒரு கேள்வி மட்டும் அந்த ஆள் மைண்ட்ல வந்து ஏறிடுச்சு. இந்த நாட்டுக்கே சமையல் சொல்லிக் குடுக்கிறதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அது அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த டிராவல் நடந்துட்டு இருக்கும்போது, இந்த கதை வந்து கொஞ்சம் முன்பின்னா தான் நடக்கும். இவங்களோட இப்போ இருக்கிற லைஃபு, அப்புறம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக், அப்புறம் மறுபடியும் இப்போ உள்ள லைஃபு, இந்த மாரி போய்க்கிட்டே இருக்குது. ஸோ புக் வந்து அப்படிதான் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. அது நல்லா இருக்குது. படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆ இவங்க வந்து திடீர்னு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு UCLAன்னு ஒரு ஒரு லேப்ல அவங்களோட பிஹெச்டி தீசிஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காலேஜ் டைம்லாம் முடிஞ்சு மோஸ்ட்லி இந்த ரிசர்ச் பண்றவங்கலாம் லேட் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு தேவையான நோட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா, லேட் ஹவர்ஸ்ல லேப்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. இத வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு அந்த தீசிஸோட அந்த மென்டர் இருப்பார் இல்லையா? அவர் வந்து இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றார். கிட்டத்தட்ட ஒரு செக்சுவலி இது பண்ற மாரி. இத வந்து அவ எப்படி அதுலருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவ எப்பவுமே அவளோட கொண்டையில ஒரு பென்சில் சொருகி வச்சுக்குவா. இந்த புக்கோட அட்டையிலயும் அப்படிதான் இருக்கும். அந்த பென்சில் எடுத்து அவரோட வயித்துல ஓங்கி குத்தி, அந்த ஆள் கீழ விழுந்துருவாரு. அப்ப எல்லாம் சத்தம் கேட்டு ஓடி வந்து அப்புறம் போலீஸ்லாம் கூப்ட்டு, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு விக்டிம் பிளேமிங் நடக்கும். இவன் வந்து அவகிட்ட தப்பா நடக்க முயன்றுட்டான். அதனால நான் குத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது, "உன்ன யாரு இவ்வளோ நேரத்துக்கு வந்து லேப்ல உட்காந்து வேலை செய்ய சொல்றது? உன்னோட டைம் தான் இதோட முடிஞ்சிருச்சே!" அப்படின்னு அவள வந்து விக்டிம் பிளேம் பண்றாங்க. அவ ரொம்ப கோவப்பட்டு திட்டின உடனே, "இதுக்கு மேல உனக்கு இந்த கோர்ஸ் வந்து நீ கன்டின்யூ பண்ண முடியாது. பிஹெச்டி முடிக்க முடியாது. நீ வெளியில போன்னு" சொல்லி தொரத்தி விட்டுர்றாங்க. அப்புறம் ஆஃப்டர் டிஃபிகல்டீஸ் வந்து அவ ஹாஸ்டிங்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ன்னு கலிஃபோர்னியால இருக்கு. அங்க வந்து ஒரு ஒரு ரிசர்ச்சரா ஜாயின் பண்றா. ரிசர்ச்னா உடனே எடுத்தோனே ரிசர்ச்சர் வேலை குடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுப்பாங்க. அதுல ஒரு ஆளா இவ வந்து பண்ணிட்டு இருப்பா. பேரலலி அவளோட அந்த ஒரு ஏபயோஜெனசிஸ்ன்ற ப்ராஜெக்ட்ட யார்ட்டயும் ஒரு ஹெல்ப் இல்லாம அவளே ஏதாவது பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இப்படிதான் அவளோட அந்த ஹேஸ்டிங்ஸ்ன்ற இடத்துல அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்க நடக்குது. பொதுவா இந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் இல்ல ஒரு பேர் எடுத்த ஒரு சயின்டிஸ்ட்ட கூப்பிட்டு அவங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து, "நாங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன்லாம் குடுக்குறோம். இந்த எக்யூப்மென்ட்ஸ்லாம் குடுக்குறோம். எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க உங்க ரிசர்ச் நடத்துங்க. சோ தட் அவர் என்ன கண்டுபிடிச்சாலும், என்ன பேர் வாங்குனாலும், அது ரிசர்ச்சுக்கும் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்க்கும் ஒரு பப்ளிசிட்டி மாரி." ஸோ இவர் வந்து அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி அவரோட இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கிற ஆள் பேரு கெல்வின் ஈவான்ஸ். இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பேர் வாங்கின சயின்டிஸ்ட். பிளஸ் அவர் நோபல் பிரைஸ்க்கு நாமினேட்டட் ஆன ஒரு ஆளா இருப்பாரு. அவருக்குன்னு அந்த இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவருக்குன்னு ஒரு தனி லேப், எல்லா எக்யூப்மென்ட்ஸும் அவருக்குன்னு தனியா ஒரு பெரிய ஒரு இதுவே குடுத்திருப்பாங்க. இது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் இன்ஸ்டிடியூட்க்கு அவரோட பேர் வச்சு ஒரு பப்ளிசிட்டினால அது குடுத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவ வந்து ஏதோ ஒரு பொருள் அந்த பீக்கர் அப்படிங்கிற ஒரு பொருள் அவரோட லேப்ல இல்லன்னு சொல்லி தேடி தேடி வரும்போது, அந்த லேப் அசிஸ்டன்ட் இன்னொருத்தர் சொல்லுவாரு, "வேணும்னா அந்த மேல் ஃப்ளோர்ல அந்த லேப்ல இருக்குது. ஆனா அவங்க தரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லுவா. அது என்ன தரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குன்ட்டு இவ போயிட்டு கேட்பா. அவ போய் பார்க்கும்போதே வந்து பார்த்தா, அங்க வந்து ஒரு பீக்கர் கேட்டு போனா, அங்க ஒரு செட் ஆஃப் பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் சும்மா மேல இருக்கும். உங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய லேப், இவ்வளோ பெரிய பீக்கர் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பீக்கர் பேக்கே எடுத்துட்டு கீழ போயிடுவான். அவன் நோட்ஸ் எழுதிட்டு இருப்பான் ஸ்டூல்ல குனிஞ்சு. இவன் பார்த்தா, யாரு இவ? அவ பாட்டுக்கு வர்றா, சண்டை போடுறா, பீக்கர் எடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுருவான். அப்புறம் அந்த ஒரே இன்ஸ்டிடியூட்ல அப்படிங்கிறனால 2 பேரும் அப்பப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சு, பேசி, "நீங்க யாரு? உங்க பேர் என்ன?" அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம்,
அவன் வந்து அவளுக்கு தெரியும். இவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். இவனால தான் ஹேஸ்டிங்ஸ் இன்ஸ்டிடியூட்க்கு ஒரு பெரிய பேரு மட்டும் இல்லாம, நெறைய இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க. இவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பேர வச்சு நெறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் கிடைக்குது. இதெல்லாம் வந்து அவளுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பேசி சிரிச்சு, அவங்களுக்கு நடுவுல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வந்து ஒரு லவ் வரைக்கும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ வந்து அவளுக்கு வந்து அவங்களோட தங்கியிருக்கிற இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி, அவ வந்து வேற ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னு எலிசபெத்க்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அப்போ கெல்வின் கூப்பிடுறான். "நீ வேணா என்னோட ஃப்ளாட்லயே தங்கிக்கலாம்." அப்படின்னும்போது, "இல்ல என்னால முடியாதுன்னா." "இல்ல நம்ம 2 பேரும் நம்ம அந்த வாடகைய ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் உனக்கும் வந்து நீ சும்மா தங்கணுன்ற தேவை கிடையாதுன்னா." அப்ப அவ சொல்லுவா, "எனக்கு வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது." ஏன்னா, அந்த பாதி குடுக்குற அளவுக்கு கூட அவளுக்கு வந்து இங்கேருந்து அந்த காசு வராது. இவ வந்து ரிசர்ச்சரா இருந்தா கூட. அப்ப அவ வந்து ஒரு டீல் சொல்லுவா. "சரி நான் உனக்கு வந்து அ ஒரு வாரத்துல 4 நாள் வந்து நான் உனக்கு டின்னர் சமைச்சு குடுக்குறேன். யூ நோ ஐ அம் எ வெரி குட் குக்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. அவனும் சரி இது இது ஒரு டீலா அப்படிங்கும்போது, சரி பரவால்ல. அவனுக்கு வந்து அவள பிடிச்சிருக்கு. சரி அவன் கூட தங்க வச்சுக்கணும். ஏதாவது ஒண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு அவன் யோசிக்கும்போது, சரி 4 இல்ல 5 நாள் சமைச்சு தரேன். சாட்டர்டே, சண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு, அவ வந்து இவனோட ஃப்ளாட்லயே வந்து தங்கிட்டு, ஸோ இவங்க ஒரே ஃப்ளாட்ல தங்கியிருக்காங்க. ஒரே இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்றாங்க அப்படிங்கும்போது, ஒரு காசிப்ஸ் வரும் இல்லையா? வெளியிலேருந்து எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன இவ வந்து அவ்வளோ பெரிய கெமிஸ்ட், அவன் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். அவன் கூட இவ போய் ஜாயின் பண்றா. இவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அப்படின்னு பின்னாடி பேசுற ஆளுங்க நெறைய பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் அத பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவளுக்கும் இத பத்தின ஒரு பெரிய கவலை கிடையாது. அவன் யார் என்ன சொன்னாலும், அவன வந்து அந்த இன்ஸ்டிடியூட் வந்து கண்டிப்பா வேணும். அதனால அவனுக்கு எல்லா பேக்கிரவுண்டும் இருக்கும். அப்பப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து இந்த பேச்சுகள் நடக்கும். இது அதாவது அந்த இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனாலும், ஈவன் அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கிற சமயத்துல கூட சயன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் சயன்ஸ் மேல ரொம்ப பேஷன். அது ஒரு மாரி ஒரு லவ் லைஃப் மாரி போய்க்கிட்டே இருக்கும். அப்போ அவளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சும்மா ஜென்ரலா கேட்பான். அவ சொல்லுவா, "என்னோடதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன் உனக்கு என்ன கவல?" அப்படின்னு அவ கேட்பா. ஏன்னா, சின்ன வயசுலேருந்து அவளுக்கு என்னன்னா, நானே என்னோட பேர்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, அது என் பேர் வரணும். நாட் பிகாஸ் சம்படி ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு இது வருதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அவன் அத புரிஞ்சுக்குவான். ஓகே, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் நானும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால, "உனக்கு தேவைப்பட்டா கேளுன்னு தான் சொன்னேன்." "இல்ல, இல்ல. என்னோட வேலைய நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவான். ஆனா, மறைமுகமா இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ஹேஸ்டிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட அந்த டைரக்டர் கிட்ட அவளுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நீங்க அத குடுக்கணும். அந்த சப்போர்ட்லாம் குடுத்தா தான் நான் வந்து இங்க கன்டின்யூ பண்ணுவேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து பின்னாடி தெரிய வரும். பட் இருந்தாலும் இவளுக்கு வந்து நெறைய சப்போர்ட் கிடைக்குதுன்னோனே இவளுக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிடுவா. பரவால்ல என்னோட ப்ராஜெக்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு தெரியுமா? இப்ப நெறைய எனக்கு சப்போர்ட்லாம் கிடைக்குது. முன்னாடி நான் பீக்கர்லாம் வந்து அலைஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நெறைய வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னோனே, இவன் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்குவான். சரி ஓகே, ஓகே. எல்லாம் உன்னோட உன்னோட திறமைக்கு கிடைச்ச இது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்கும் பேஷன் அப்படின்னு பார்த்தா பேக்கிரவுண்ட்ல இவளுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். கெமிஸ்ட்ரியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ எப்பவுமே சொல்றது வந்து குக்கிங் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி தெரியுமா? அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம எப்படி சேர்க்கிறோம்? எவ்வளோ ரேஷியோல சேர்க்கிறோம்? எந்த டெம்பரேச்சர்ல வந்து அத ஹீட் பண்றோம்? அந்த இதுல தான் அந்த பாண்ட் உருவாகி ஒரு நல்ல ஃபுட் கிடைக்குது. அப்படின்னு அவ குக்கிங் பத்தி பேசுவா. அவனுக்கு வந்து ரோவிங் போட் அந்த ரோவிங் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரோவிங்க்காகவே வந்து அந்த ஹேஸ்டிங்ஸ் யுனிவர்சிட்டி அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா, அந்த ரோவிங் ஏரியால இருந்து பக்கமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவன் என்ன செலக்ட் பண்ணியிருப்பான். ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் கிடையாது. இத விட நல்ல ஆஃபர்லாம் அவனுக்கு கிடைச்சிருந்தா கூட, ஒண்ணு வந்து ரோவிங் ஒரு ரீசன்னால அவன் இங்க வந்தது. இப்போ வந்ததுக்கப்புறம் இவளும் கிடைச்சிட்டா அப்படிங்கிறதுனால, அவனுக்கு இந்த இடத்த தாண்டி எனக்கு எங்கேயும் போ வேண்டாம். ஏன்னா, ஷி இஸ் த பெஸ்ட் திங் ஐ காட் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாரி அவனுக்கு தோணிரும். ஸோ இதுக்கு நடுவுல வந்து 2 பேரும் அவன் நெறைய தடவ கேட்பான். நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நம்ம வந்து இப்படியே எவ்வளோ நாள் இருக்கிறதுன்னா, இல்ல, இல்ல நான் முதல்லயே உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணா என்னோட லாஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். எலிசபெத் ஜாட் அப்படிங்கிறத எலிசபெத் இவான்ஸ் அப்படின்னு மாத்தணும். எனக்கு அது வேண்டாம். நான் என்னோட நேம்ல தான் நான் எதையாவது ஒண்ணு சாதிக்கணும். நாளைக்கே நான் கல்யாணம் ஆகி உன்னோட ஒய்ஃபா நான் என்ன சாதிச்சாலும், கெல்வின் இருக்கான். அதனால இவ சாதிச்சுட்டான்ற பேர் தான் வருமே தவிர, எனக்கு வந்து என்னோட பேர்ல வராது. அது மாரி நோ கிட்ஸ். இது உண்மதான். ஆமா. ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் காந்தியோடது. ஓகே, ஓகே. அவரு வந்து போராட்டம் பண்ணேன். அதுல கலந்துகிட்ட வீராங்கனைகளோட பேர்லாம் போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆ. சரி நானும் ஏதாவது லேடிஸ் நேம் வருதுன்னு பார்த்தா, திருமதி தம்பி, திருமதி முனிசாமி, அவங்க பேரே இல்ல. வெறும் திருமதி அவன் புருஷன் பேர் மட்டும் தான் இருக்கு. ஓகே. என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
ஸோ அதுதான் இந்த இடத்துல அவ கிளியரா வந்து சொல்லியே காமிச்சிருப்பாங்க. இந்த மாரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே வந்து அவ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து என்னோட லாஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி அடிக்கடி பேசிப்பாங்க. பட் இவனும் அவன மொத்தமா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பான். நான் வந்து என்னோட பிறக்கும்போதே பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஒரு ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல், அதாவது ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் நான் வளர்ந்தேன். அங்கேயுமே என்ன ஒருத்தர் அடாப்ட் பண்ண வந்தாரு. பட் அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்றது எனக்கு பெருசா சொல்ல பிடிக்கல அப்படின்னு சொல்லிருவான். சரி, ஓகே. இவளுக்கும் அதே மாரி தான். இவளோட பேரண்ட்ஸ் வந்து இவகிட்ட சரியா வந்து ஒரு வளர்க்கல. அதாவது அவங்க ஃபாதர் வந்து பணத்துக்காக வந்து ஒரு ஒரு ஊழியம் பண்ற மாரியான ஒரு ஒரு ஒர்க்ல இருப்பாரு. பட் அவர் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்லாம் பண்ணி நெறைய பேர் அதுல இறந்து போயிடுவாங்க. ஒரு 2, 3 பேர் இறந்து போனோனே அவர வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த மாரி ஒரு ட்ராஜிக் இதுல இருக்கும். ஸோ அவளுக்குமே ஒரு நல்ல ஒரு இள வயது, ஒரு பால்ய வயது நல்லதா இல்ல அப்படிங்கிறது 2 பேருக்கும் ஒரு காமனா இருக்கிறதுனாலயும், இவங்க இன்னும் நெறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இன்னும் இன்டிமேட்டா இருந்துக்குவாங்க. இதுல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவன் யார்ட்டயுமே பேசாம ரொம்ப மூடி டைப்பா இருக்கிறான் அப்படிங்கிறனாலயே வந்து அவன் ரொம்ப பெரிய ஆளு. அதனால அவன் பேச மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப கெத்து, திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு நடுவுல இவங்களோட இந்த லவ் லைஃப்ல ஒரு நாள் வந்து பார்த்தா, இவ ஒரு நாள் கிராசரிக்கு போயிட்டு வரதுக்கு ஆள் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவ பின்னாடி ஒரு நாய் ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஒரு சின்ன ஒரு 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 நார்மல் நாய். பட் ரொம்ப வீக்கா இருக்கும். இவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அது கூடவே வரும். வீட்டுக்கு வந்தோனே அது கேட்ல வெயிட் பண்ணும். இவன் கேட்பான், "யாரு இந்த புது கெஸ்ட்?" அப்படின்னும். "எனக்கும் தெரியல. கிராசரி ஸ்டோர்லேருந்து என்னைய ஃபாலோ பண்ணுது." அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு 2 பேரும் அத மெதுவா கூட்டிட்டு வந்து, யாரோடதாவது தெரியாம வழி தவறி வந்திருக்கலாம். நம்மகிட்ட இருக்கட்டும். 2 டேஸ்க்குள்ள யாரும் வரலைன்னா, நம்ம அந்த எங்கே வளர்க்குற இடம் இருக்கோ, அங்க கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு. பட் 2 டேஸ்ல இந்த நாய குளிப்பாட்டி, அதுக்கு சாப்பாடுலாம் போட்டு கொஞ்சம் இதானோனே, 2 பேருக்கும் பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால, சரி யாரும் வந்து கேட்கல. இது நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னா, என்ன பேர் வைக்கணும்னு நான் இத பார்க்கும்போது மணி 6:30 அதாவது 6:30 அதையே பேரா வச்சிடலாம் அப்படின்னுவா. அவனும் சரின்னு ஒத்துக்குவான். கடைசியில அந்த நாயோட பேர் வந்து 6:30. இந்த பேர் ஆ. வைக்கிறது ஏன் இப்படி பார்த்த நேரத்துல அந்த நம்ம பேர வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இத இல்ல நம்ம யோசிக்கும்போது ஊர்ல இன்னாருடன் பேர் வைப்பாங்க. பார்த்திருக்கேன். ஆமா. அன்னாருடன் பேர் வச்சு சொல்லுங்க. ஏன்னா அந்த நாய பார்த்த டைம் 6:30. அதனாலயே அதுக்கு பேரு 6:30. ஸோ அதுவும் அவங்க கூட வந்து இருந்து, அவ வந்து அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் அந்த நாய்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க இல்லையா? பழகுறதுக்காக. அவனுக்கு தெரிஞ்சிரும். அவன் வந்து சொல்லுவான், "இது வந்து நார்மல் டாக் கிடையாது. இது வந்து ஒரு பாம்ப் ஸ்குவாட்ல வந்து இருந்த டாகு. இதுல 2 வகையான டாக்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து சொன்ன உடனே அந்த விசில் ப்ளோ பண்ண உடனே ஓடி போய் பாம்ப கண்டுபிடிச்சு குடுத்து, அதோட பேர் வாங்குறது ஒரு டாகு. இன்னொன்னு ஏதாவது ஒரு மிஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த நாயால அந்த வேலைய செய்யவே முடியாது. அதோட அந்த பயம் வந்து அதோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேள பாம் எடுக்கிறதுக்குள்ள அது எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டாலோ, இல்ல அதுக்கு ஏதாவது அடிபட்டுட்டாலோ, அதுக்கப்புறம் அந்த நாயால அந்த வேலைய செய்யவே முடியாது. ஸோ இவங்க கிட்ட வந்திருக்கிற அந்த 6:30யும் கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு கண்டிஷன்ல தான் வந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பக்கத்துல யாராவது ஒரு பட்டாசு வெடிச்ச சத்தம் கூட அதுக்கு பயந்து போய் ஓடி போய் டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிற மாரியான அந்த மாரி இருக்கும். ஸோ அதோட பயத்த போக்குறதுக்காகவும், இவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்காகவும், அவ கொஞ்சம் கொஞ்சமா நெறைய வேர்ட்ஸ் வந்து டீச் பண்ண ஆரம்பிப்பா. அப்போ அவ சும்மா கேஷுவலா கேட்பா. "ஒரு டாகுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் டீச் பண்ண முடியும்னு நீ நெனைக்கிற?" அப்படின்னு. அவன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன ஒரு 100 வார்த்தை கத்துக் குடுத்தா பெரிய விஷயம்ன்னு. அப்படின்னா நம்ம 6:30 ஆல்ரெடி 131 வேர்ட்ஸ் கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவா. அவன் ஷாக் ஆயிடுவான். "என்ன சொல்ற?" அப்படின்னா, "ஆமா, அவனுக்கு நான் என்னலாம் சொல்றேன், அவனுக்கு என்னலாம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிட்டே வரேன். நவ் ஹி இஸ் கவுண்டிங் ஆன் டூ 131 வேர்ட்ஸ்" அப்படின்னு சொல்லுவா. பரவால்ல. நல்ல டாகா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது மாரி போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல அவங்களோட இதுல வந்து ஒரு லோக்கல் லா ஒண்ணு போடுவாங்க. என்னன்னா, நம்ம சொசைட்டில இந்த ஏரியால வந்து நெறைய டாக்ஸ், கேட் இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கார்ல அடிபட்டு நெறைய இறந்து போறது அதிகமாகுது. அதனால யாராவது இனிமே வாக்கிங் கூட்டு வந்தீங்கன்னா, பெட்ஸ் வந்து கழுத்துல பெல்ட் போட்டு, கையில அந்த கயிறு போட்டு புடிச்சிட்டு வரணும். அதுக்கு பேரு லீஷ் அப்படின்றாங்க. ஸோ அந்த லா வந்து லீஷ் வந்து மேண்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவ வந்து சொல்றா. எலிசபெத். அப்ப அவன் சொல்லுவான், "என்ன இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நம்ம டாக் தான் நம்ம சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேக்குது. நம்மள தாண்டி எங்கேயுமே போகாது. அப்புறம் எதுக்கு அதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட அந்த நாய நம்ம அவமானப்படுத்துற மாதிரி." அப்படின்னு அவனோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். நமக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹியூமனா கிட்டத்தட்ட ஹியூமன் மாரி இருக்குது. அதுக்கு போய் நான் கயிறு போடணும்னா, "இல்ல, இல்ல. இது வந்து லா. நம்ம மதிச்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி அவ ஒரு கயிறு அந்த ரோப் வாங்கிட்டு வந்துருவா. சரி இவனும் அரை மனசா வந்து வெளியில கூட்டு போகும்போது, அது கயிறு போட்டு கூட்டு போயிட்டு, கூட்டு வர்றது எல்லாமே நடக்கும். ஒரு நாள் இந்த மாரி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது, அதாவது கெல்வினும் அந்த 6:30யும் நடந்து போயிருப்பாங்க. அப்போ ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்கும் திடீர்னு. கன் ஷாட் கேட்டோனே அங்க போலீஸ்லாம் வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்கு ஃபாஸ்ட்டா வந்து வண்டிலாம் எடுத்துட்டு வரும்போது,
இந்த நாய் ஒரு பக்கம் இழுத்துட்டு போய், ஏன்னா அதுக்கு அந்த சவுண்டுன்னா பயம் இல்லையா? அது பயந்து போய் இந்த பக்கம் இழுக்கும். இவன் வந்து இல்ல இந்த பக்கம் நீ திரும்புவான். 2 பேரும் இழுத்ததுல அந்த கயிறு கட் ஆகி இவன் விழுந்துருவான். விழுறது வந்து ஒரு போஸ்ட்ல இடிச்சு கீழ விழுந்துருவான். கீழ விழுந்த வேகத்துக்கு ஒரு போலீஸ் கார் வந்து அவன் மேல ஏறிடும். அவ்வளவுதான். அவனுக்கு ஹெட் இன்ஜுரி ஆகி அவன் அங்கேயே இறந்து போயிடுவான். ஸோ ஒரு 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 லைஃப் இப்பதான் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அவளோட லைஃப் வந்து மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த ஒரு UCLA காலேஜ்ல இருந்து வெளியே வந்து இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசர்ச்சும் பக்கத்துல வந்துட்டா. ப்ளஸ் இவன் ஒரு நல்ல இதுவா இருக்கான். ப்ளஸ் இவனுக்கு ரோவிங் பிடிக்கும்னால அவளையும் அப்பப்போ கூட்டு போய் அந்த போட் ரோவெல்லாம் வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்க பார்ப்பான். ஈவன் 2 பேர் தனியா போனா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு 8 பீப்புள் இருக்கிற ரோல கூட அவளை உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஸோ ஒரு நல்ல லைஃப் வந்து ஒரு டாகும் ஒரு கம்பெனினா வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பார்த்தா இவன் இறந்து போயிட்டான்ட்டு அவ திரும்பியும் உடஞ்சு போயிடுவான். அவன் இறந்து போற டைம்ல தான் அவளுக்கு தெரியும் அவ வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ட்ராஜடியும் ஒரே நேரத்துல மீட் ஆகுது. லவ் லைஃப் போச்சு, மேரேஜ் ஆகல, ப்ரீ மேரேஜ் பிரெக்னன்சி வேற. இதெல்லாம் வந்து வரும்போது அவளுக்கு வெளியில போகவோ யார்கிட்டயும் பேசவோ பிடிக்காது. இப்போ அவ திருப்பி வேலைக்கு போய் ஆகணும். ஸோ இதுக்கு நடுவுல அந்த இறந்தப்போ உள்ள அந்த கிரிமேஷன் அந்த விஷயம்லாம் வந்து நிறைய டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. அது ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறது பின்னாடி ஒரு இதுக்காக தான் இந்த நடுவுல நிறைய பேசியிருக்காங்க. என்னன்னா, அவனோட ரோவிங் கோட்டையே அவ போட்டு கிரிமேட் பண்ணணும்னு சொல்லுவா. பட் அவங்க வந்து இல்ல வேணாம், அவனுக்கு நார்மல் சூட்லாம் போட்டு கிரிமேட் பண்ணலான்ட்டு அவளும் அந்த டாகும் மட்டும்தான் இருப்பாங்க. வேற யாரும் அவளுக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அந்த ஹேஸ்டிங் யூனிவர்சிட்டியில ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. பிளஸ் அந்த ரோவிங் குரூப்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இவ்வளவு பேர் மட்டும் வந்து அவனோட இறுதி சடங்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு நான் இந்த மாதிரி பப்ளிக் ஃபேம் பீப்புளெலாம் வந்து நான் வந்து ரிப்போர்ட்டில் அதாவது ஒரு நியூஸ் போடணும். நீங்கள் தான் அவர் கூட இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவரை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்போது அவளுக்கு கோவம் வந்துடும். இல்லை என்னால் இப்போ எதுவும் பேச முடியாது, விட்டுருங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணாமல் ஒன்றா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே அவளுக்கு கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவா. இன்ஃபேக்ட் அந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனை உள்ளே எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அவள் வந்து கிளம்பி நடந்து வந்துடுவா. அதுக்கு மேலே அங்கே நிற்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதுவும் வந்து ஹாஃப்வே த்ரூ நடந்ததுனால அவளுக்கு வந்து இன்னும் ரொம்ப கோவம் வரும். அந்த டாக் மட்டும் அவள் கூடவே வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவன் போயிட்டான், அந்த டாகுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், நம்மளால தான் அவன் வந்து இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு வேற ஒரு விதமான குற்ற உணர்ச்சி இருக்கும், நம்ம அந்த கயிறு வாங்கி கொடுத்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. இது எல்லாமே வந்து 2 பேரும் வந்து ஒரு டெஸ்பரேட் மோட் ஆயிடுவாங்க. இவ எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு முறைச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு துக்கத்துல இருக்கிறத பார்க்கும்போது நாய்க்கே பயம் வந்துடும். எங்க இவளும் ஏதாவது ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்றதுக்காகவே அவளை விட்டு தள்ளி போகாம எப்பவுமே கூடவே இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த நாயை வந்து அவங்க இன்ஸ்டியூட்டுக்கே கூட்டு போற அளவுக்கு அவன் வந்து இது வாங்கி வச்சிருந்தான், பர்மிஷன் இந்த சென்ஸ், நான் கூட்டு வரேன், யாருக்காவது பிடிக்கலன்னா என்கிட்ட வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இந்த டாகையும் அங்க உள்ளவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆனா யாருக்கும் வந்து அவனை எதிர்த்து நீ இந்த பெட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அதனால இவங்க அந்த ஒரு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அது அவங்களுக்கான ஒரு ஒரு சலுகையா அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சு சரி இதுக்கு மேல நம்ம வீட்டிலே இருந்தா ரொம்ப இதுவாயிடும்ட்டு மறுபடியும் வேலைக்கு போகலான்ட்டு இன்ஸ்டியூட்டுக்கு போவா. அப்போ வந்து அந்த டைரக்டர் பேரு டொனாட்டி. அவன் முதல்லயே வந்து இவன் மேல ரொம்ப ஒரு வெறுப்பாகவும் இவனோட ஃபேம் கிடைக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமைப்படுற ஒரு ஆளாகவும் இருந்திருப்பான். பட் வேற வழி இல்லை, அவன் இருந்தால் தான் இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு இருந்தது. இப்போ அவனே போயிட்டான். ஸோ இனிமே அவன் பேரை வச்சு யாரும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறதில்லை. நிறைய இன்வெஸ்டர் வந்து இதை வந்து நம்ம திருப்பி மறுபரிசீலனை பண்ணணும், அவன் ஒரு ஆள் இருந்ததுனால தான் நாங்களே நிறைய பணம் வந்து கொடுத்தோம், இப்போ நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, உங்கள்ட்ட இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே டம்பு, இவங்க யாருக்கும் ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கலாம் தெரியாது, சும்மா கொடுத்த டைரக்ஷனுக்கு அதை அப்படியே செஞ்சுட்டு வர ஆளுங்க தான், இவங்களை வச்சு நீ என்ன ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லி எல்லாரும் அவன்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இதுக்கு நடுவில் இவளும் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அவன் சொல்லுவான், இல்லை நீ இனிமே இங்கே வேலை செய்ய வேண்டாம், அப்படி நீ வேலை செய்யறதா இருந்தா மற்ற லேடிஸ் மாதிரி ஈக்குவலா ஒரு டைப்பிஸ்ட் வேலை மட்டும் பார்க்கணும்னா, இல்லை என்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கேன், இப்போ நான் நிறுத்தினேன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவையான ஒருத்தன் இருந்தான், அவன் சொல்லி தான் உனக்கு இவ்வளோ சலுகைகள் நான் கொடுத்தேன், அவனே போயிட்டானும் போது எனக்கு இனிமேல் உனக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது, அப்படி வேணான்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். அப்போதான் அவளுக்கே தெரிய வரும், இவன் இன்டைரக்டா கெல்வின் வந்து இவளுக்கு உதவி பண்ணியிருக்கான். அது அவளுக்கு சொல்ல மாட்டான், பட் இந்த சலுகைகள்லாம் இவளுக்கு கிடைச்சது அவளோட திறமையினால நினைச்சிட்டு இருக்கும்போது இவன் இந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே அவள் இன்னும் உடஞ்சு போயிடுவா. ஓகே, எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா கூட அவனோட ஹெல்ப் வச்சு தான் என் ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அந்த வேலையும் போயிடும் அவளுக்கு.
அவளை வந்து ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நீ ரொம்ப ஓவரா பேசுற, உன்னை நான் வேலையிலேருந்து ஃபயர் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்பிச்சு விட்டுருவான். வேலை இல்லாம திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அவளுக்கு அந்த பிரெக்னன்சி டைம்ல உள்ள அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது கூட அவளுக்கு வெளியில போய் எடுக்கிறதுக்கு மூட் இல்லை. ஸோ அவள் என்ன பண்ணா, அவளே அவளோட கிச்சனை வந்து ஃபுல்லா உடச்சி தூக்கி போட்டு கிடைச்ச ஒரு செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அந்த கிச்சனையே அவளோட ஓன் லேபா மாத்திடுவா. சின்ன சின்ன ஐட்டம்ஸா வாங்கி 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 பார்த்தா இந்த டாகும் அவ கூடவே ஹெல்ப் பண்ணும். அவன் நிறைய வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்ததுனால அது டேப்பு பிடி, அங்க போய் நில்லு, இங்கே அளந்து பாரு, இங்க எவ்வளவு இருக்கு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே ஒரு லேபே ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அவளோட பிரெக்னன்சி டெஸ்ட்ல அவளோட டெம்பரேச்சர், அவளோட பாடியில உள்ள அந்த சேஞ்சஸ், இது எல்லாமே வந்து அவளே பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் யூரின்ல எவ்வளோ சுகர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வீட்லயே அவ பண்ணி அவளுக்கு செல்ஃப் கேர் மாதிரி அவ பார்க்க ஆரம்பிச்சிருவா. இதுக்கு நடுவில் இந்த அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மூட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லலையா, இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டாகுக்கு பயம் வந்து அவ கூடவே இருப்பான். அப்புறம் இந்த டாகோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் சில டைலாக்ஸ் இருக்கும். அது ரொம்ப விசித்திரமாவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக் வந்து என்ன மனசுல நினைக்குதோ அதை வேர்ட்ஸா நமக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், அந்த கிரேவியார்ட் அவனோட சிமெட்ரியில போயிட்டு அப்பப்போ வந்து அவன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த டாக் வந்து அவன்கிட்ட போய் சொல்லுவா, இந்த பாரு கெல்வின், நீ இல்லாதனால அவ ரொம்ப சைலண்டா இருக்கா, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா, வெளியே போக மாட்டேங்கிறா, எனக்கு நான் அவ கூடவே இருக்கிறேன், கவலைப்படாத, அவளை நான் எந்த சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து பேசுற மாதிரி அப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த சிமெண்ட்ரியில இருக்கிற அந்த ஒரு செக்யூரிட்டி, அந்த வாட்ச்மேன் வந்து பெட்ஸ் நாட் அலோடுன்ற ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவார். அப்போ அந்த அந்த ஆள் கையில ஒரு துப்பாக்கி வேற இருக்கும். இந்த டாகை ஃபர்ஸ்ட் அந்த அவனுக்கு கிரிமேஷன் நடக்கிற டைம்லயே விட மாட்டேன்னு சொல்லுவான். பட் இந்த டைம்லலாம் நீங்க ரூல்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லி அவ கூப்பிட்டு போயிடுவா. இப்போ அந்த டாக் தனியா வந்துருச்சுனோடனே அவனுக்கு செம கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் ஷூட் பண்ண போறான்னு தெரிஞ்சு இந்த நாய் அவன் மேல பாஞ்சிரும். அப்போ துப்பாக்கி தாண்டி போய் அந்த சிமெட்ரியோட அந்த மேல அந்த டூம்பு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க பேரு, பர்த் எப்போ, டெத் எப்போ, அந்த டூம்பு மேல விழுந்து அது உடஞ்சிரும். இந்த நாய் அவன் மேல பாஞ்சதுல அவனை கடிச்சு அவனுக்கு ரத்தம் வந்துடும். ஸோ அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தேடி அவளும் ஓடி வந்தோடனே பார்த்தா அவனோட கெல்வினோட அந்த டாம்பு வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த சிமெட்ரி அந்த ஓனர் அவங்க வந்து சொல்லுவாங்க, சாரி அபவுட் திஸ் இன்சிடென்ட், அவர் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நாங்கள் அவரை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடுறோம், அந்த டூம்பையும் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம்னா இல்லை வேண்டாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருக்கோம், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வாசகம் எழுதுறதுக்கு அங்கே இடம் இல்லாதனால யுவர் டேஸ் ஆர் நம்பர்டோட நிறுத்தியிருக்கோம். இந்த ஆள் ஷூட் பண்ணதுல அந்த ஒரு பீஸ் உடஞ்சி கீழே விழும்போது யுவர் டேஸ் ஆர் நம்பர்ல NU மட்டும் இருக்கும். ஸோ யுவர் டேஸ் ஆர் நியூ. இதை வந்து அவ பார்க்கும்போது இது கெல்வினே எனக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு, இந்த டூம்பு எதுவும் பண்ண வேண்டாம், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ யுவர் டேஸ் ஆர் நியூன்னு சொல்லிட்டு அவளே வந்து நம்ம திருப்பியும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்போதான் இந்த கிச்சன்லாம் வந்து லேபாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா. இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்ல இவ கூட வேலை செஞ்ச ஆளுங்கள்லாம் வந்து இவகிட்ட அப்பப்போ வந்து டவுட்ஸ் கேட்க வருவாங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இந்த டவுட் இருக்கு, இந்த இந்த ரியாக்ஷன்ல வந்து இந்த டவுட் இருக்குன்னு கேட்பாங்க. முதல்ல அவள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இது கொஞ்ச நாள் போக போக அவள்கிட்டையும் பணம் இல்லை, எனக்கு இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியாத போது ஒரு ஐடியா வரும், சரி நம்ம இவங்களுக்கு வந்து கைடு பண்ணிட்டு அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம், நீங்கள் வந்து வாங்க, உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும், என்ன ஐடியா வேணுமோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் மேபி ஒரு உங்களுக்கான இவ்வளோ எனக்கு சார்ஜ் வேணும், ஏன்னா எனக்கும் நிறைய செலவுகள் இருக்கணும்னு ஓகே அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ அப்பப்போ வந்து கைட் பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டு போங்க. அதை வச்சு அவன் அந்த லேபை இன்னும் பெருசு பண்ண பார்ப்பா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லேபில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவளுக்கு ஃப்யூச்சரில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாள். அப்படியே வளர வளர அந்த பேபி டெலிவரி டைம் வந்துடும். அப்போ ஒரு டாக்டரை போய் பார்ப்பா. அந்த டாக்டர் யாருன்னா இவங்க அந்த ரோவிங் போனாங்க, அவங்க கூப்பிட்டு போனான்னு சொன்ன இல்லையா, அந்த ரோவிங்கில் அவரும் ஒரு ரோவர். ஸோ அந்த டாக்டர் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஓகே, இந்த மாதிரி கேவின்ஸ் வந்து இறந்து போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், வெரி சாரி அபவுட் தட் அப்படின்ட்டு, ஏன்னா கிரிமேஷன் அன்னைக்கு உங்ககிட்ட பேச முடியல அப்படின்ட்டு அவரும் எல்லா டெஸ்ட்லாம் எடுத்து ஓகே பேபிலாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் அந்த டெலிவரி பெயின் வந்து அவள் திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் குழந்தையெல்லாம் பிறந்து முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இட்ஸ் எ கேர்ள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவளுக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிறந்த குழந்தை, அந்த டாகு, இவ 3 பேர் வீட்டில் இருப்பாங்க. இந்த டைம்ல அந்த நாய்க்கு வந்து ஒரு 497 வார்த்தை கத்துக்கிடுச்சு. அந்த நடுவில் அதையும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டே வர்றாங்க. இவ்வளோ விஷயத்துக்கு நடுவுலையும் அந்த நாய்க்கு வந்து அவ வேர்ட்ஸ் கத்து கொடுத்துட்டே வரா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 497 வேர்ட்ஸ் அந்த நாய் கத்துக்கிச்சு அப்படின்னு ஒரு வேர்டு வரும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து மேட்லின் அப்படின்னு பேர் வச்சிருப்பா.
ஸோ அப்புறம் அடுத்த தடவை செக்கிங் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்கும். அவளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அழும். அந்த நர்ஸ் வந்து வாட் இஸ் த நேம் அப்படின்னோடனே மேட் அப்படின்னா. மேடலினோட அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து மேட் அப்படின்னுவா. மேட் வாட் அப்படின்னா மேட் ஜாட் அப்படின்றா. அது என்ன மேட் அவரோட செகண்ட் நேம் வந்து ஜாட். ஸோ மேட்லின் ஜாட்டை வந்து மேட் ஜாட்னோடனே அந்த லேடியும் அப்படியே டைப் பண்ணிடும். பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுவா. அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஐயோ! என்ன இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட்ல மேடுன்னு பேர் இருந்துச்சு அப்படின்ட்டு. சரி பரவால்ல. யார் யாருக்கு என்ன பேர் வரணும்னு இருக்கோ, அவங்க மீன்ஸ் கிரேசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி இது ஒரு மேட் கேர்ளா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த குழந்தைய வந்து அவ பார்க்க ஆரம்பிப்பா. பட் ஆஸ் யூசுவல் கை குழந்தைய வச்சுட்டு தனியா சமாளிக்க முடியாது. அவளுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி அவளுக்கு தூக்கமே இருக்காது. டயர்ட்னஸ்ஸு, ரெஸ்ட்லெஸ்ஸு, இது எல்லாமே இல்ல. தாண்டி ஸ்லீப்பே இல்ல. கூட பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறதுனால. அப்புறம் நடுவுல இந்த டிப்ஸ் வாங்கிட்டு போறவங்களும் காசு குடுத்துட்டு, அவங்க அந்த கைடு வாங்கிட்டு போறவங்க, அதுவும் நடந்துட்டே இருக்கும். அந்த கன்சல்டன்சி பண்ணிட்டே இருப்பா. அப்போ அந்த பக்கத்து வீட்ல ஒரு லேடி இருப்பாங்க. ஹேரியட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேரியட் செலான் அப்படின்னு. அந்த லேடி வந்து டோர் தட்டி தட்டி பார்ப்பாங்க. அவ திறக்கலன்னோனே திறந்துட்டு உள்ள வந்துருவாங்க. பார்த்தா ஹால்ல எல்லாம் அப்படியே போட்டபடி கிடக்கும். இவ ஒரு ஓரத்துல படுத்து தூங்கிருவா. குழந்தை அது வந்து அந்த பேட்ல அழுதுட்டு இருக்கும். இந்த டாக் என்ன பண்ணுதுன்னு தெரியாம 2த்தையும் பார்த்து பார்த்து முழிச்சிட்டு இருக்கும். அப்புறம் இவ வந்து அவள எழுப்புவா. "என்னாச்சு? ஏன் இங்க கிடக்குற? உன் குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கு. உனக்கு தெரியுதா தெரியலையான்னா?" "இல்ல எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா தூக்கமே இல்லாதனால ஐ ஃபெல் அஸ்லீப். அங்க விழுந்த இடத்துல அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு." அப்போ அந்த லேடி வந்து அவளுக்கு வந்து சொல்லுவா, "நீ இந்த மாரி இருக்கக்கூடாது. பிறந்த குழந்தை. அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதோட ரொம்ப முக்கியம் வந்து நீ உன்னைய நல்லா பார்த்துக்கணும். உனக்குன்னு ஒரு ஒரு மீ டைம் வச்சுக்கணும். அதாவது உன்னோட வேலை குடும்பம், வீடு இதெல்லாம் தாண்டி உனக்குன்னு கொஞ்சம் ஒரு டைம் வச்சுட்டா தான், உன்னோட லைஃப் வந்து ஒழுங்கா எடுத்துட்டு போ முடியும். நீ இப்படி இருந்தேன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா என்னைய கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்ல கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். எனக்கு இப்பவே ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரு நெய்பர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ல அவங்க லேடி வந்து அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே வந்து ஆ அவங்களுக்கு ஒரு 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 ட்ராஜடிக் பேக்ரவுண்ட் இருக்கும். என்னன்னா லேடீஸ் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு இஷ்யூ இருக்கனால, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க. நான் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி ப்ளஸ் படிக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய போட்டு அவர் வந்து ரொம்ப இது பண்றாரு. அப்பப்போ அடிக்கிறாரு. என்ன இவ்ளோ வயசுக்கு மேல இப்படிலாம் இல் ட்ரீட் பண்ணுவாங்களா? அப்படின்னா, இல்ல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் அந்த டைம்ல வந்து டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப பெரிய விஷயம். டைவர்ஸ் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து குடுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வேற வழி இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி அவங்களோட லைஃப் அப்படி இருக்கும். ஸோ இது இவங்களுக்கும் ஒரு பிரேக்கா இருக்கும். ஓகே ஒரு புது குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அப்பப்போ வந்து பார்க்கலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்து வந்து பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல வந்து அவளுக்கு ரொம்ப பண கஷ்டம் வந்தோனே என்ன பண்ணுவா, சரி நமக்கு தெரிஞ்ச வேலை அந்த ஹேஸ்டிங்ஸ் இன்ஸ்டிடியூட் தான். அன்னைக்கு நம்ம கோவப்பட்டு வேலைய தூக்கி எறிஞ்சுட்டு வந்துட்டோம். இன்னொரு தடவ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டொனாட்டிய போய் பார்ப்பா. குழந்தையோட போய் பார்ப்பா. அப்ப டொனாட்டி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுற மாரி, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கொஞ்சம் கிண்டலான ஆள் தான். பட் வரானோனே அப்படி சொல்லுவான். "என்ன இந்த பக்கம்?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு ஒரு வேலை வேணும்." கண்டிப்பா தரேனே, நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க லேப் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது. மத்தவங்கள மாரி நீங்க ஒரு டைப்பிஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன சம்பளம் குடுக்குறோமோ, அத நான் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்குறேன்." அப்ப சொல்லுவா, "இல்ல நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணனே என்ன, அந்த ப்ராஜெக்ட்லாம் எப்பயோ தூக்கி போட்டாச்சு. உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்டர் இருந்தாரு. அந்த ஆளுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அதுல என்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபண்ட் பண்ணுவேன்னு அன்னைக்கு அவ்ளோ அடம் பிடிச்சாரு. நீ போனதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் வந்து நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளதான். அதுக்கு மேல வந்து அந்த ப்ராஜெக்ட் இனிமே ஒரு டேக் ஆஃப் ஆகாது. அத உட்ரு. உனக்கு பணம் தேவை. நீ டைப்பிஸ்ட்டா இங்க ஜாயின் பண்ணிக்கணும்." சரி வேற வழி இல்லாம ஜாயின் பண்ணிடுவா. இதுக்கு நடுவுல அந்த கம்பெனில ஹெச்ஆர் ஒரு ஒரு கேர்ள் இருப்பா. ஃப்ராஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு முதல் தடவ வேலை போகும்போது அவளும் ஒரு காரணம். ஏன்னா கெல்வினும் அவளும் இருக்கிறது, ஜாயின் பண்ணி ஒண்ணா இருக்கிறது வந்து அவளுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல ஒரு ஒரு அன்ஈஸியா இருந்திருக்கும். அதனால அவ வேலைய விட்டு போறான்ன உடனே அவ தான் ரொம்ப வந்து பிரஸ் பண்ணி அவள எப்படியாவது வெளிய அனுப்பிச்சிடணும்னு இருப்பா. ஆனா இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண அந்த ஃப்ராஸ்க்குக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் அவளுக்கு வந்து அவளையே போட்டு பார்க்குற மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். கடைசியில அவ புரிஞ்சுப்பா, நம்ம எத்தன பேர வெளிய அனுப்பிச்சோமோ, அது நமக்கே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில தான் அவ இருப்பா. இந்த நேரத்துல மறுபடியும் இவ ஹேஸ்டிங்ஸ்ல மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது, அ "என்ன நீ மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டியா?" அப்படின்னா, "ஆமா" அப்படின்னா, "ஆமாமா, நீயே வந்து பிஹெச்டி முடிக்காத ஆளு. உனக்கெல்லாம் டைப்ரைட்டர் வேல தான் லாயக்கு" அப்படின்னு சொல்லி அவ ஃப்ராஸ்க் வந்து இவள பார்த்து சொல்லிருவா. இவளுக்கு வந்து கோவம் வந்துரும். "நான் பிஹெச்டி முடிக்கலன்னு உனக்கு தெரியுமா? ஏன் முடிக்கலன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவா. "வேற என்ன ரீசன்? நீ படிக்காம இருந்திருப்ப. சரியா ப்ராஜெக்ட் பண்ணாம இருந்திருப்ப." "இல்ல, எனக்கு இந்த மாரி ஒரு ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட் நடந்தது.
அதுக்கு நான் அவனை குத்திட்டேன். கடைசியில என்னைய விக்டிம் பிளேம் பண்ணி வெளிய அனுப்பிச்சுட்டாங்கன்னே, அந்த ஃப்ராஸ்க்குக்கு டக்குன்னு அவ பிரேக் ஆயிடுவா. "உனக்கும் அப்படியா?" அப்படின்னா, "என்ன உனக்கும் அப்படியான்னா?" "ஆமா. நானும் இந்த மாரி ஒரு விஷயத்துலருந்து என்னோட கோர்ஸ் வந்து முடிக்க முடியாம தான் நான் ஹெச்ஆரா மாறி கடைசியில இங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு 2 பேரும் அப்போலேருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு நடுவுல டொனாட்டி வந்து ஒரு தப்பு பண்ணிருவான். என்னன்னா, இவள்ட்ட இருந்து அந்த டிப் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க இல்லையா? அந்த வந்த ஆளு ஒரு டைம்ல இவளோட வேற ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் தெரியாம எடுத்துட்டு வந்து டொனாட்டி கிட்ட குடுத்துருவான். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு தானே போறாங்க. ஸோ அவ குழந்தை அழுதுன்னு சொல்லி எங்கேயோ போயிருக்கும்போது, ஏதோ ஒரு பேப்பர அவ உள்ள வரும்போது அவன் ஏதோ ஒரு பேப்பர ரீட் பண்ணிட்டுருப்பான். "உன்ன யார் இதெல்லாம் ரீட் பண்ண சொன்னதுன்னு?" சொல்லி கோவத்துல புடுங்கி வைப்பா. பட் அவன் எப்படியோ அந்த பேப்பர் வந்து ஃபோட்டோ எடுத்துருவான். ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு அவன் டொனாட்டிட்ட குடுத்தோனே, அவனுக்கு அந்த ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு, அது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர் மாரி எழுதி அத பப்ளிஷ் பண்ற மாரி ஆயிடும். அது ஒரு சயன்ஸ் மேகசின்லயும் வந்துரும். கீழ பார்த்தா அந்த டொனாட்டின்ற பேரும், அந்த எவன் ஒருத்தன் அந்த டிப் வாங்கிட்டு வந்தானோ, அவனோட பேரும் சேர்ந்து வந்திருக்கும். அப்ப இவ போய் கோவப்பட்டு திட்டுவா. "இது என்னோட ரிசர்ச். இது எப்படி உங்க பேர்ல ரிலீஸ் பண்ணலாம்னா?" "சாரி இது வந்து ஹேஸ்டிங்ஸோட ரிசர்ச். இது உன் பேர்ல வந்து வரணும்னு தேவை கிடையாது. இங்க நான் தான் டைரக்டர். என் பேர்ல தான் வரும். இது உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலை செய்யி. இல்லன்னா உன் இஷ்டம்." அப்படின்னு மறுபடியும் அதே செக் வைப்பான். இவளுக்கு வந்து ரொம்ப கோவம். என்னடா நம்ம ஏற்கனவே வேலைய விட்டு போய் திருப்பி டைப்பிஸ்ட்டா கூட பரவாயில்லன்னு வந்துட்டோம். இப்பயும் நம்ம ரிசர்ச்ச திருடி இவனுங்க பேர் வாங்குறானுங்களே! இப்ப கடைசி வரைக்கும் இது இப்படிதான் இருக்குமா? அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது தான், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்த அந்த விஷயத்த வந்து லிங்க் பண்றாங்க. இவளோட பொண்ணு வளர்ந்து கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போயிருப்பா. அவளுக்கு இவ செஞ்ச சாப்பாட வந்து இன்னொரு பொண்ணு சாப்பிடுறா அப்படின்ட்டு. இப்போ அந்த வால்டர் பைன்ங்கிறவர் வந்து இவள ஃபோன் பண்ணி கேட்பாரு. "நீங்க கடைசியா போம்போது சொன்னீங்க, நான் இந்த கண்ட்ரிக்கே வந்து சாப்பாடு சமையல் செஞ்சு கத்துக் குடுக்க முடியுமா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஒரு டிவி புரோகிராம் இருக்குது. அதாவது ஆஃப்டர்நூன் டிப்ரஷன வந்து போக்குற மாரியான ஒரு ப்ரோகிராம். என்னன்னா, மத்தியானம் நடக்கிற ஷோஸ்க்கு வந்து எப்பயும் ஒரு மந்தமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல கேடிவி மாரி படத்த போட்டு விட்டுருவாங்க. அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் இல்லன்னா வேற ஏதாவது இந்த மார்க்கெட்டிங் ஷோ இந்த மாரி நடக்கும். ஸோ இவன் வந்து என்ன சொல்லுவான், "என்னோட ஷோலாம் ரொம்ப டல்லா போயிட்டுருக்கு. ஒய் டோன்ட் வி ஸ்பைஸ் இட் அப் வித் எ குக்கிங் ஷோ" அப்படின்னு சொல்லுவான். "குக்கிங் ஷோவா? நீ என்னைய பத்தி என்ன நெனச்சுட்டு இருக்க? நான் ஒரு சயின்டிஸ்ட்" அப்படின்னு சொல்லுவான். "பரவால்ல சயின்டிஸ்ட் குக் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது? உங்கள மாதிரியே வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கலாம். உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அமண்டா சொல்லியிருக்கா. ஸோ அதையே வந்து நீங்க நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்தீங்கன்னா, இப்ப நாட்ல வந்து நல்லா சமைக்க தெரியாத ஹவுஸ் ஒய்ஃப் தான் நெறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு மத்தியானம் நம்ம புரோகிராம் ஒரு 4:30க்கு வருது அப்படிங்கிறனால, நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அதையே அவங்க டின்னருக்கு செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து சேனல் ட்ரிக்ஸு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கண்டிப்பா இந்த புரோகிராம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொன்னான், "நீ சேனல் நடத்துறவனா இருக்கலாம். அதுக்காக நான் சமையல் பண்ணி குடுக்குறதெல்லாம் வந்து முடியாதுன்னா" அவன் எப்படியோ திரும்ப திரும்ப பேசுவான். ஒரு கட்டத்துல இவளுக்கு அங்க மறுபடியும் ஹேஸ்டிங்ஸ்ல வேலை செய்ய பிடிக்காது. ஏன்னா, இவங்களோட உழைப்ப திருடுறாங்க அப்படிங்கிற கோவத்துல வெளிய வந்ததுனால, மறுபடியும் அவ வேலைய விட்டு வெளிய வந்துருவா. இப்போ ஏதாவது ஒரு வேலையில அவ போய் செட் ஆகணும். இந்த ஒரு டைட் சிச்சுவேஷன்ல சரி, நான் இந்த குக்கிங் ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவா. ஆனா, அ அங்க குக்கிங் ஷோ போனோனே இன்னொரு காமெடி. அவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் புரொடியூசர் வந்து ரொம்ப டைட் ட்ரெஸ் போட்டுருக்கணும். சிரிச்சு சிரிச்சு பேசணும். ஷோவ ரொம்ப ஃபன்னியா எடுத்துட்டு போணும். அந்த மாரி ஒரு கேர்ள் கிட்ட என்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ்ஸ பார்த்தோனே சத்தம் போட ஆரம்பிச்சுருவா. "இது என்ன என்னைய பத்தி என்ன நெனச்சுட்டு இருக்கிறீங்க? நான் வேணா மேல ஒரு லேப் கோட் போட்டு வந்து நான் குக்கிங் சொல்லி தரேன்." "என்னது குக்கிங் சொல்லி தரதுக்கு லேப் கோட்டா?" அப்படின்னு அவனும் சொல்லுவான். இவங்களுக்குள்ள இந்த சண்டையெல்லாம் நடக்கும். அப்புறம் கடைசியில அவ சொல்லுவா, "இந்த பாரு எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் இல்ல. எனக்கு குக்கிங் தெரியும். அது வந்து சொல்லி தர்றதுன்னா நான் சொல்லி தரேன். பட் அதுக்காக வந்து என்னைய நீ இந்த மாரிலாம் நீ தப்பா நெனச்சுக்காதீங்க." அப்படின்னு அவ ஓப்பனாவே அவன்ட்ட வந்து இத பண்ண ஆரம்பிச்சுருவா. அவனுக்கும் புரிஞ்சிரும். ஓகே எனக்கு புரியுது. நான் இந்த புரோகிராம கமிட் பண்ணிட்டேன். என்னால இதுலருந்து திரும்பி போக முடியாது. உன் ட்ரெஸ் வேணா நான் வேற ஒரு நல்ல ட்ரெஸ் குடுக்க சொல்றேன். பட் ஆனா நீ உனக்கு ஒண்ணும் கேமரா பயம்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக, கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் இல்லாத ஷோவா நம்ம வெறும் கேமராமேன், நானு மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ் அந்த நேரலையில வருவாங்கல்ல, அந்த மாரி ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் உனக்கு வந்து அந்த ப்ராம்ப்டிங் மாரி ஒரு கியூ கார்ட்ஸ் காட்டுறேன். அதுல என்ன எழுதியிருக்கோ அத நீ பேசிட்டு முடிச்சுட்டா போதும். அதுல எழுதியிருக்கிறத பார்த்தன்னா, அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அதாவது அந்த ஷோவ ஃபன்னியா கொண்டு போணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து அந்த மாரி எழுதியிருப்பாங்க. அது எழுதினது யாருன்னா இந்த ஆள் தான். வால்டர் பைன் தான் எழுதியிருப்பாரு. பட் அவருக்கு குடுக்கப்பட்ட அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, மத்தியான நேரம் ஒரு கிளுகிளுப்பா எடுத்துட்டு போணும். ஒரு ஃபன்னியா இருக்கணும். சோ தட் நெறைய ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடியன்ஸ் வரணும். அவ்வளவுதான். டிஆர்பி ரேட்டிங் ஏறணும். அதுக்கான இதுவா இருக்கும். பட் அவளுக்கு வந்து எனக்கு இந்த மாரிலாம் பேசி பழக்கம் இல்லன்ட்டு ஒரு இது வேற லைவ் ஷோவா எடுத்துருவாங்க. எடுத்த உடனே லைவ் ஷோன்னும்போது, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் விடுற வரைக்கும் அவளுக்கு என்ன பேசுனே தெரியாது. தப்பு தப்புன்னு பேசி எப்படியோ திரும்பி வந்துருவா. 2வது தடவ அவன் திருப்பி மோட்டிவேட் பண்ணுவான்.
நீ அந்த கார்டுல எழுதியிருக்கிறது மட்டும் நீ பார்த்துட்டு பேசினா போதும்பா. நீ வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். கவலைப்படாத அப்படின்னு இன்னும் சொல்லுவான். பட் அவளுக்கு வந்து திரும்ப திரும்ப சரி ஒரு டைம்ல முடிவெடுத்துருவா. சரி எனக்கு என்ன தெரியுதோ அத நம்ம பேசுவோம். கியூ கார்டாவது ஒண்ணாவது அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து அவளோட ஸ்டைல்ல பேச ஆரம்பிச்சுருவா. எந்த மாரின்னா, அந்த கியூ கார்ட்லாம் விட்டுட்டு, குக்கிங்ல கெமிஸ்ட்ரிய கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி, இது வந்து எப்படி வந்து இந்த இந்த பொருள்லாம் போட்டா, உங்களுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் கிடைக்கும்? இது எதனால நம்ம இத போடுறோம்? நம்ம உடம்புக்கு என்னென்ன இது தேவை? அப்படிங்கிற மாரி இந்த ப்ரோகிராம் வந்து அவளோட ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சுருவா. ஆனா, அந்த ஷோ முடிச்சு ஃபர்ஸ்ட் டே முடிச்சு வந்தோனே, அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ வேற ஏதோ உன்னோட இதுல பேசிட்டு இருக்க. நான் எவ்ளோ கியூ கார்ட்ஸ் காமிச்சேன் அப்படின்னா, இல்ல இல்ல இப்படி பண்றதுன்னா நான் பண்றேன். இல்லன்னா என்னைய உட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அவங்க 2 பேருக்கும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு இதுதான் முடியும். எனக்கு தெரிஞ்ச மாரி தான் நான் பேசுவேன். உங்க வசதிக்காக எனக்கு பேச முடியாது அப்படின்னோனே, ஒரு செக்ரட்டரி வந்துட்டு, "சார் வரிசையா நம்ம ஸ்டேஷனுக்கு நெறைய ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஐய்யய்யோ! ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸ் நெறைய வந்துருச்சா? இதுக்கு தான் நான் சொன்னேன். நான் சொன்ன மாரி நீ பேச வேண்டியது தானேன்னு." அப்புறம் பார்த்தா என்னதான் கேட்கறாங்க அப்படின்னா, "இல்ல சார் அவங்க அந்த ஷாப்பிங் லிஸ்ட் மேடம் குடுத்துருக்காங்க." "என்னது ஷாப்பிங் லிஸ்ட்டா? இது எப்ப குடுத்தா?" அப்படின்னு அவன் கேட்பான். இல்ல அந்த புரோகிராம் முடிஞ்சோனே நான் ஆட் பண்ண சொன்னேன். அதுல வந்து CH3COOHன்னு ஒரு இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க. அது என்னன்னு எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவான். இது என்னது? அப்படின்னா என்னதுன்னு இவள பாப்பா. அவ உடனே அமைதியா சிரிச்சுட்டு, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து அசிட்டிக் ஆசிட். அது வந்து வினிகர்ல நெறைய இருக்குது. ஸோ அந்த வினிகரோட கெமிக்கல் இதுதான் நான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னுவா. அப்ப இவனுக்கு புரிஞ்சிரும். இவளோட ஸ்டைல்ல எடுத்துட்டு போறா. ஆனா அவனோட எக்ஸிக்யூட்டிவ் புரொடியூசருக்கு இது பிடிக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவள கன்வின்ஸ் பண்ண பாப்பான். ஆனா அவ அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ நான் அதான் செய்வேன்ட்டு ஸோ அந்த ஷோல அவ கன்டின்யூ பண்ணதுக்கு ரெடி ஆயிடுவா. ஏன்னா அவளுக்கும் ஒரு வேலை வேணும். இவங்களுக்கும் இந்த ஷோ நடத்தணும். அவ எப்படி எடுத்துட்டு போவான்னா, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட அதாவது ஒன் டூ ஒன் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாரியான இந்த ப்ரோகிராம் வந்து ஈஸியா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி, அவ அப்படி எடுத்துட்டு போ. ஸோ இதுல ப்ரோகிராம் வச்சு பேசும்போது நெறைய கெமிக்கல் விஷயங்கள் பேசுவா. இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ், கோவாலன்ட் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பாண்ட் எல்லாம் லைஃப்க்கும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அயானிக் பாண்ட்னா என்ன? அது கோவாலன்ட் பாண்ட்னா என்ன? இது நம்ம லைஃப்ல நம்ம பார்ட்னர் கூடயும், நம்ம ஃபேமிலி மெம்பர் கூடயும் எந்த மாரி பாண்ட்ல இருக்கிறோம்? அப்படின்னு ஒரு ஒரு மோட்டிவேஷன் இது மாரி எடுத்துட்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணுன்ற தேவை கிடையாது. அவங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். இந்த மாரி ஒரு பாசிட்டிவ் விஷயங்களாவே சொல்லி சொல்லி ஓரளவுக்கு லேடீஸ்க்கு இது பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் அவ அந்த கெமிஸ்ட்ரியும் இதுல மிக்ஸ் பண்ணி பேசுனால, ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஷோ எந்த அளவுக்கு ஹிட்னா, கிட்டத்தட்ட பிரசிடென்ட்டே அந்த ஷோவ வந்து பாக்குவாரு. அப்படின்ற அளவுக்கு இந்த ஷோ வந்து பயங்கர ஹிட் ஆயிடும். இதுக்கு நடுவுல அந்த மேட்லின் அந்த பொண்ணு வளருவா. அவ வந்து ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூல் போம்போது பார்த்தா, இவ வந்து எல்லாரோடவும் கொஞ்சம் ரொம்ப அதிகமான வளர்ச்சி உள்ள பொண்ணா இருப்பா. அதாவது இன் டெர்ம்ஸ் ஆஃப் வாசிக்கிறது, பேசுறது, கேள்வி கேட்கறது எல்லாமே. அது அவங்க ஸ்கூல் டீச்சருக்கு பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருப்பாங்க. ஃபேமிலி ஏன்னா ஸ்கூல் டீச்சருக்கு தெரியும். இவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி அவ பிஃபோர் மேரேஜ் பிறந்த பொண்ணு. அதனால அவள இன்னும் கொஞ்சம் டீஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்கூல்ல தான் அந்த பையனோட பொண்ணும் படிக்கிறா. வால்டர் பையனோட பொண்ணு அமண்டா. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல. ஃபேமிலி ட்ரீ போட்டு வரணும்னு. அந்த ஆளுக்கு ஒய்ஃப் கிடையாது. அதனால அவனுக்கு ஃபேமிலி ட்ரீல என்ன ஃபோட்டோ ஓட்டுன்னு தெரியாது. இவளுக்கு ஹஸ்பண்டும் கல்யாணமே ஆகல. அதுக்கு முன்னாடி இருந்த யாரையுமே வந்து ஃபேமிலி ட்ரீல போட முடியாது அப்படிங்கிறதுனால, அது ஒரு ப்ராப்ளம் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கும். ஸோ இது 2க்கும் நடுவுல வந்து இவங்களும் பேசிப்பாங்க. இந்த மாரி ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க ஃபேமிலி ட்ரீ. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு. அவனும் சொல்லுவான். எனக்கும் அதே நிலைமை தான். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆனா என் பொண்ணு திரும்ப திரும்ப அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்றா அப்படின்ட்டு. ஸோ இவ வந்து இந்த பொண்ணு வந்து அடிக்கடி லைப்ரரிக்குலாம் போயி, புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டு. அந்த குட்டி பொண்ணு மேட்லின். ஸோ அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த லைப்ரரியில போய் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு ஒரு ஒரு ஃபாதர் அதாவது போதகர், மத போதகர் ரெவரண்ட் வேக்லி அப்படின்னு ஒருத்தர் வந்து அவரு லைப்ரரியில இருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு கூட ஏதோ பேசிட்டு, "என்னம்மா நீ என்ன தேடிட்டு இருக்கன்னா?" "இல்ல எனக்கு ஃபேமிலி ட்ரீக்கு வந்து எங்க அப்பாவோட தங்கின ஒரு ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் பேர் மட்டும் தெரியும். பட் அதோட ஃபோன் நம்பர்லாம் தெரியாது. ஒருவேள நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்கு என்னோட ஃபேமிலி ட்ரீய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தேடி வந்தேன்னா, அவன் யோசிப்பான். இவ்ளோ சின்ன பொண்ணு, இவ்ளோ தூரம் வந்து அட்வான்ஸா யோசிச்சு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வந்திருக்காளா? சரி குடு நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு அவன் தேடுவான். ஹாஸ்டல் நேம் தெரியுமான்னா, இல்ல அது ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல். இயோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். அப்போ அவன் இயோவால என்ன ஹாஸ்டல் இருக்குன்னு நெறைய அவனும் தேடி பார்ப்பான். அவனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. 2, 3 ஹாஸ்டல் நம்பர்லாம் கிடைக்கும். அவன் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுவான். சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு, அவங்க அந்த மாரி கெல்வின்னு ஒரு ஆள் இங்க படிச்சதா இல்ல. இங்க இங்க தங்கினது இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அந்த பொண்ணு சரி டெஸ்பரேட் ஆகி அவ போயிடுவா. சரி விட்டுருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆனா இது வந்து அந்த வால்கரோட மைண்ட்ல வந்து இருந்துட்டே இருக்கும். என்னடா இவ்ளோ சின்ன பொண்ணு
இவளுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட ஃபேமிலி ட்ரீ பண்றதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி, அவன் மறுபடியும் அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். இதுக்கு நடுவுல குக்கிங் ஷோ அது ஒரு மாரி காமெடி இது எல்லாம் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். ஆனா இது வந்து வால்டருக்கு நெறைய ப்ராப்ளம் வரும். அவனோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவன் பேர் வந்து பைன். சாரி இவன் பேரு வால்டர் பைன். அவன் பேர் வந்து ஃபில். அவன் சொல்லியிருப்பான், "நீ ரொம்ப வரம்பு மீறி போய்க்கிட்டே இருக்கீங்க. அவ வந்து நான் சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க மாட்றா. ரொம்ப ஆட்டிட்யூட் பண்றா. இப்படியே நடந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆகும்னு" சொல்லிட்டே இருப்பான். அதனாலேயே வால்டர் வந்து இவள்ட்ட சொல்லியிருப்பான், "நீ எந்த காரணத்த கொண்டும் நான் இல்லாதப்போ நீ அங்க போகாத. அவன் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான்" அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஒரு நாள் இந்த ப்ராப்ளம்லாம் நடந்து, ஓகே இவ குக்கிங் ஷோ ஒரு நாள் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா, இவ ஒரு மஷ்ரூம் பத்தி பேசுவா. அது வந்து இது என்ன மாதிரியான மஷ்ரூம் அப்படின்னா, இது சாப்பிட்டா உடனே இறந்து போயிடுவாங்க. அந்த மாரி ஒரு டாக்ஸிக் மஷ்ரூமு. ஸோ சயின்ஸ் நீ ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கான இன்னொரு காரணம், எத வச்சு ஆ செஞ்சா நல்ல சாப்பாடும் கிடைக்கும். அதே நேரத்துல எந்த சாப்பாடு உயிரையும் எடுக்கும்ன்றது ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக சொல்லியிருப்பான்னா, அந்த லேடி ஒருத்தர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டார்ச்சர் பண்ணார் இல்லையா? ஹேரியட். அவங்க நெய்பர். அந்த நெய்பரோட ஒரு ப்ராப்ளத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் சொல்லியிருப்பா. ஒருவேள உங்களுக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இந்த மஷ்ரூம போட்டு சாப்பாடு பண்ணி அவங்கள காலி பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதனால இதுலயும் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்ற மாரி ஒரு டிவி ஷோல இவ்ளோ விஷயம் சொன்னோனே, அவன் அப்புறம் அந்த வால்டர் வந்து கடுப்பாயி, போச்சு இன்னையோட என் வேல போச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிருவான். இதெல்லாம் வந்து சொல்லும்போது இது ஒரு மாரி ஜோவியலா தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அவன் அந்த அடுத்த லைன்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, "அன்னைக்கு நைட்டு கலிஃபோர்னியால யாருமே டின்னர் சாப்பிடல" அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மஷ்ரூம் பத்தி சொல்லிட்டு இப்ப சமீபத்துல ம். செஞ்சு அந்த பசங்க ஒரு லேடி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டாங்க. நம்ம லேடிஸ் பூரா கமெண்ட் எத்தனை மீனுக்கு எவ்வளவு விஷம் ஆ, கலக்குறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. மீன் குழம்பே சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமா. அந்த மாரி தான். ஸோ இது மாரி காமெடியா சொல்லிட்டு, அப்புறமேட்டு அவரு நார்மல் மஷ்ரூமு, ப்ரோக்கோலிய வச்சு பண்ணி காட்டுறேன்ட்டு, அன்னைக்கு டின்னர் வந்து மஷ்ரூம் வச்சு தான் பண்ணி குடுத்திருப்பா. அதனாலேயே அந்த கணவன்மார்கள்லாம் வந்து அன்னைக்கு டின்னரே சாப்பிடல அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு நியூஸ் வந்து அன்னைக்கு நைட் யாருமே டின்னர் தொட பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடந்து முடியும்போது, வால்டர் வந்து கோவத்துல கிளம்பி போயிருவான். இவ என்ன சொல்றதே கேட்காம கடைசியில விஷம் வச்சு கொல்ற விஷயத்த கூட இவ வந்து இதுல பேசலன்ட்டு வெளிய போயிருவா. அந்த ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே இவ வந்து கிளம்பிட்டு இருப்பா. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலான்னும் போது செக்ரட்டரி வந்து கூப்பிடுவா. உன்னைய வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பைல் வந்து பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவா. அப்ப இவளுக்கு ஒரே டபுள் மைண்டா இருக்கும். வால்டர் இல்லாம நம்ம போலாமா? அந்த ஆள் வந்து கோவக்காரன்னு ஏற்கனவே அவன் வந்து சொல்லியிருக்கானே, ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. இல்ல இமிடியேட்டா நீ வந்து அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னோனே, சரி ஓகே 7:00 வர சொல்லியிருப்பாரு. இவ போகும்போது 7:05 ஆயிடும். அவன் அப்பவுமே ரொம்ப கோவத்துல இருப்பான். அவன் கொஞ்சம் குடிச்சிருப்பான். சிகரெட் அடிச்சுட்டு அவன் ரூம்ல உட்கார்ந்திருப்பான். பார்த்தா அந்த ரூம்ல எல்லா டிவிலயும் ஒரு ஒரு ப்ரோகிராம் ஓடிட்டு இருக்கும். அது நல்ல சவுண்டா ஓடிட்டு இருக்கும் அவனோட ரூம்ல. இவ ப்ரோகிராம் பேரு சப்பர் அட் 6. என்னன்னா அந்த 4:30க்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கிறா. ஸோ சப்பர் அட் 6 அப்படிங்கிறது இந்த ப்ரோகிராம் பேரு. அப்ப அவ வந்து அவ பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்திருப்பா. அப்பயும் வந்து அவளோட ஆட்டிட்யூட பார்க்க இவனுக்கு கோவமா வரும். ஒண்ணு ஒரு பொண்ணு. இன்னொன்னு அவ நம்ம இதுல வேலை செய்ற ஒரு பொண்ணு. நம்ம சொல்றபடி செய்யாம அவ இஷ்டத்துக்கு ஆட்டிட்யூட் காமிச்சிட்டு இருக்காளேன்ட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு, அவள வந்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சுரும். அப்ப அவ சொல்லுவா, "இல்ல நம்ம ஷோ வந்து ஒரு நல்ல ஹிட்டா தான இருக்கு. நெறைய லெட்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. நெறைய வியூவர்ஸ் வந்து இத ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போறாங்க." அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா பேசிருக்கும்போது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருதுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னா, "இல்லைங்க. இவ்வளோ பாசிட்டிவ் வரத பார்க்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் இல்லன்னு சொல்லல. பட் இத கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்ல தானே." அப்படின்னா, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ எனக்கே சொல்லிக் குடுக்குறியா? நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் புரொடியூசர். எனக்கு நீ சொல்லிக் குடுக்குறியான்ட்டு" அவள வந்து அவ கிட்ட வந்து ஒரு மாரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். ஏன்னா ஆல்ரெடி அவன் தண்ணி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறனால தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அப்ப அவ பேக் வச்சிருப்பா இல்லையா? ஹேண்ட் பேக்ல எப்பவுமே அவ குக்கரி ஷோக்கு அவளோட ஓன் நைஃப் வீட்ல இருந்து கொண்டு போயிட்டு இருப்பா. ஒரு 14 இன்ச் நைஃப் இப்படி வெளியில எடுப்பா. அவன் தொப்புன்னு கீழ விழுந்துருவான். என்னன்னு பார்த்தா அந்த கத்திய பார்த்து அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழ விழுந்துட்டான். ஏன்னா ரொம்ப தண்ணி அடிச்சு ஏற்கனவே அவன் ஒரு மாரி நில குழஞ்சு இருந்தான். இந்த கத்திய காட்டுன உடனே அவன் பயந்து விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்துரும். உடனே இவ தான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இவன ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்த்திருப்பா. அப்போ அந்த வால்டர் விஷயம் கேட்டு ஓடி வருவான். "என்னாச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக்? நல்ல வேளை நீ ஒருத்தியாவது இருந்தியே. நீ தான் அவன் லைஃப காப்பாத்தியிருக்க. எப்படி உனக்கு அவன் ரூம்ல ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்னா, அவன் என்னைய கூப்பிட்டு விட்டான். நான் போய் பார்த்தேன்." "என்னது? நான் இல்லாம நீ எதுக்கு போன? நான் தான் எத்தன தடவ சொல்லியிருக்கிறேன் அவன போய் பார்க்காதன்னு." இன்னொன்னு அவனோட கேரக்டர் கொஞ்சம் ப்ராப்ளம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, என்கிட்டயும் அவன் ட்ரை பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு இன்னும் ஷாக்கு.
ஐயோ என்னாச்சுன்னா கவலைப்படாத, அவன் அதுல ஃபெயில் ஆயிட்டான், அதுக்குள்ள அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு. அப்பாடா ஹார்ட் அட்டாக் கூட நல்ல டைம்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் வந்து எல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா சொல்லுவான். பாரு நமக்கு இன்னும் நிறைய ஸ்பான்சர் வந்திருக்காங்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நம்ம ஷோக்கு இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அதனால அவன் ரெடியாகி அவன் தயாராகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் நம்ம ஷோல ஒர்க் பண்ண எல்லாரையும் ஃபயர் பண்ணிடுறான்ட்டான். அந்த கோவத்துல என்னைய திட்டும்போது பக்கத்துல வரும்போது தான் வந்து என் மேல தப்பா நடக்க முயற்சி பண்ணான் அப்படின்னா, அப்போ இவன் சொல்லுவான், என்னது இவ்வளோ நல்ல நல்ல ஒரு ஹிட்டான ஷோக்கு நம்ம எதுக்கு ஃபயர் ஆனோம் அப்படின்னா, இல்ல அவனுக்கு ஷோவெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மள ஃபயர் பண்றது தான் முக்கியம், முக்கியமா என்னைய ஃபயர் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும், என்னடா இது நல்ல ஒரு ஹிட் ஆகி ஸ்பான்சர் வர நேரத்துல இப்படி பண்றானே. நம்மளும் போய் ஃபயர் பண்ணானே, சரி நீ கவலைப்படாத. அப்ப அவ சொல்லுவா, நம்மளை யாரும் ஃபயர் பண்ணல, இனிமே நம்ம தான் இந்த ஷோவோட இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவா. அவன் அப்படியே முழிச்சிருவான், என்ன சொல்ற, அவன் இல்லாமலனா அவனுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவனை அப்படியே விட்டுதல்லு, இனிமே நீ தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு, நம்ம கண்டிப்பா இந்த டிவியை மறுபடியும் நல்லபடியா எடுத்துட்டு போகணும்னு சரின்ட்டு அவனும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா வந்து உட்காந்துருவான். இன்சார்ஜ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, இனிமே இவர் தான் இன்சார்ஜ், அவருக்கு மெடிக்கேஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஷோ வந்து மறுபடியும் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கும். இது ஒரு மாதிரி நல்ல ஜாலியா போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. வால்டர், அந்த ஹாரியட், இவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது இந்த ஹாரியட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ப்ராப்ளம் ஆகுது, அந்த ப்ராப்ளம் தான் சொல்லி அந்த வால்டருக்கும் அவளுக்கும் ஒரு நெருக்கம் வந்துடும். ஏன்னா அவன் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் மேலு, இந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லி அடிக்கடி ப்ராப்ளம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு இன்டைரக்ட் ஒரு ஒரு கனெக்ஷன் வந்துடும். ஸோ அப்பப்போ அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வரும். இது எலிசபெத்துக்கு முதல்ல தெரியாது. ஆனா அவ இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள்ல அப்பப்போ இந்த டயத்துக்கு நான் கிளம்பி போறேன், நீ அம்மா வந்தா சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரியட் கிளம்பி போயிட்டே இருப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் எலிசபெத் வந்து பார்த்தா, அவன் வால்டர் வீட்டுக்கு இவ கிளம்பி நைட்டு போவா, ஏதோ ஒரு இது கேட்கறதுக்காக. அப்ப பார்த்தா அவங்க வீட்ல ஹாரியட்டும் இருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் வால்டர் வீட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நான் நாளையிலேருந்து நான் ஷோவுக்கு வரமாட்டேன், நம்ம இந்த சப்பரேட் 6 ப்ரோக்ராம் வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவா. ஏன் என்ன சொல்ற, அது நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏதாவது தப்பு நடந்துருச்சா, என்னாச்சு கேட்பா. இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து என்னோட ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், எனக்கு வேற வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் கொஞ்ச நாள் உங்க கூட இந்த ஷோவில் ஒர்க் பண்ணேன், இனிமேல் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டு நெக்ஸ்ட் டே அந்த ப்ரோக்ராம்லேயே சொல்லிடுவா. லாஸ்ட் ஒரு 200 டேஸாக நம்ம ஜாயிண்ட்லி ஒர்க் பண்ணோம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னையிலேருந்து நான் வரமாட்டேன், இதுதான் என்னோட லாஸ்ட் டே. பட் இந்த இவ்வளோ நாள் வந்து என் கூட இருந்த நிறைய பேர் வந்து கொடுத்த லெட்டர்ஸ் வந்து அவங்க வந்து மோட்டிவேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து இவ சொல்ற விஷயத்த கேட்டு அவங்க பர்சியூ பண்றதுக்கு அவங்கள அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு இவ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறா அப்படிங்கிறத அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடா வந்து சொல்லி முடிச்சிருவா. என்னன்னா இவ பேச்சு கேட்டு ஒரு பாதியில படிப்பு விட்டவங்க வந்து மறுபடியும் அவங்களோட படிப்பு தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த ரோவிங், நிறைய கேர்ள்ஸ் வந்து ரோவிங்க்கெல்லாம் போவாங்க. ஏன்னா ஒரு தடவை வந்து அவ பேசும்போது சொல்லியிருப்பா, கேர்ள்ஸ்க்கு வந்து ரோவிங் பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னா யார் சொன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு, உங்களால கண்டிப்பா முடியும் மோட்டிவேட் பண்ணியிருப்பா. அதை கேட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த ரோவிங் இதுவே ஃபுல்லா கேர்ள்ஸா இருப்பாங்க. அதையும் அந்த டாக்டர் மேசன் சொல்லியிருப்பான், நீ சொல்லிட்ட இங்க பாரு எல்லாமே ஒரே லேடிஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு இதுவா இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு இந்த மேர்லின் வந்து அப்பப்போ இந்த ஹாரியட் மேர்லின் பேசுற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த வேக்லின்றவன் வந்து அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் பேரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேர்லின் கிட்ட வந்து சொல்லுவான், உங்க அப்பா தங்கி இருந்த அந்த ஹாஸ்டல் பேரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக வீட்டுக்கு வருவான். அப்போ அந்த ஹாரியட் இருக்க மாட்டா, மேர்லின் மட்டும்தான் இருப்பா. அப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது எலிசபெத் வந்துருவா. அவ வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக சீக்கிரம் வந்திருப்பா. அப்பா வந்து அவ சொன்னா, என்ன யார் நீங்கன்னா, அப்பா அவ சொல்லுவா, இது என்னோட பார்க் ஃப்ரெண்டு, நானும் இவரும் வந்து அடிக்கடி மீட் பண்ணுவோம், நம்ம அப்பாவோட ஆர்ஃபனேஜோட இது வந்து இவர் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காருன்னா. அப்போ இவ கேட்பா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோட பேரு வேக்லி அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிடும். என்னன்னா இந்த 2வது தடவை அவங்க ஃபயர் பண்ணாங்களே இவங்க வேலையை விட்டு, அந்த ஃப்ராஸ்க்கு இவளையும் ஒண்ணா ஃபயர் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த ஃப்ராஸ்க் வந்து அவ ஹெச்ஆர்ல இருந்தனால ஒரு சீக்ரெட் ரூம் அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கும். அங்க இருக்கிற நிறைய பாக்ஸஸ் வந்து இவனோட பேர்ல சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. கெல்வின் ஒர்க் பண்ண அந்த புக்ஸ், அவனோட டைரி, பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. இவளை ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நீ உடனே வா அப்படின்னு சொல்லி, இந்த பாக்ஸ் எல்லாம் கெல்வினோட சொத்து, இதை நீ தான் வச்சுக்கணும், இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா இவங்க இதை வேற மாதிரி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்து வச்சிருப்பா. அந்த பாக்ஸை இவ எலிசபெத் எடுத்துட்டு வந்து ஒரு நாளும் சும்மா அதில் படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும் அவனுக்கு. சிலது நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கும்.
ஹாஸ்டிங்ஸை விட பெட்டர் ஆஃபர் உள்ள இன்ஸ்டியூட்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, இன்னும் நிறைய ரெமுனரேஷன் கொடுக்குறோன்னு. ஆனால் இவ இருக்கிற ரீசன்னால அவள் இதை விட்டு போகலான்ற விஷயம் அவளுக்கு அப்போ தான் தெரிய வரும். இதுக்கு நடுவில் அந்த வேக்லின்றவன் வந்து அவனோட லெட்டர் ஃப்ரெண்டு, அந்த பென் பால் அப்படின்றாங்க. அந்த லெட்டர் ஃப்ரெண்டு என்னன்னா, இப்போ நம்ம மெயிலில் கனெக்ட் பண்ணுறோம், ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அப்போ லெட்டரில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆள் வந்து ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி இருக்கிறாரு. இவன் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஆள். இவங்க 2 பேருக்குள்ள டிபேட் எல்லாமே அந்த லெட்டர்ல தான் நடக்கும். இவன் சயின்ஸை பற்றி சொல்லுவான், அவன் ரிலீஜன் பற்றி சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவன் அப்ரப்டாக நிறுத்திடுவான். ஏன்னா இவனோட ஃபாதர் வந்து, இவனோட அடாப்டட் ஃபாதர் வந்து இவனை பார்க்க கூட இல்லாமல் விட்டுட்டு போயிட்டான். ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் மை ஃபாதர், ஹீ இஸ் ஆல்ரெடி டெட் அப்படின்னு மட்டும் எழுதி அதோட இவங்களோட லெட்டர் கம்யூனிகேஷன் நின்றுருக்கும். ஸோ இதெல்லாம் அவளுக்கு ரிகலெக்ட் ஆகும். ஓகே, அந்த வேக்லி நீங்கள் தானா, உங்கள் லெட்டர்லாம் நான் படிச்சிருக்கேன், நீங்கள் எழுதின லெட்டர்னா என்னது, அவ்வளோ லெட்டர்ஸையும் அவன் பத்திரமா வச்சுருந்தானா அப்படின்னு கேட்பான். ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னதுனால தான் அவர் ஹேஸ்டிங்ஸ் வந்தார், ஏன்னா இங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும், இன்னொன்று இங்கே பக்கத்தில் ரோவிங்கான இது இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த 2 ரீசனுக்காக தான் அவன் அங்கேருந்து இங்கே வந்தான். இங்கே வந்தனால தான் நான் அவனை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒன் வே ஆர் த அதர் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அவனுக்கு வந்து குற்ற உணர்ச்சி அதிகமாகிடும். இல்லை, அவன் ஹாஸ்டிங் வர்றதுக்கு நான் தான் ரீசன்னா, அவன் இதோட பெட்டர் ஆஃபர் கிடைச்சும் அவன் வர முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவனும் ஃபீல் பண்ணுவான். அப்புறமா அந்த ஆல் செயின்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஹாஸ்டல் நேம், ஆல் செயின்ட்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல்ன்ற பேரில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். அங்கே ஒரு பிஷப் இருந்தார், அவர் சொல்கிற விஷயங்கள் என்னால் அதாவது ஒரு ஆர்டராக சொல்ல முடியல, பட் ஏதோ தப்பு நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ பேக்ரவுண்டில் போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு ஆள் வந்து கெல்வின் ஈவான்ஸ்ன்ற பேரை கேட்டு வந்திருப்பான். அப்போ அந்த பிஷப் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போதே அந்த பையனை நான் பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த பையன் ஆல்ரெடி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான், அடடா நான் அவனை தான் வந்து அடாப்ட் பண்ணலான்னு நினச்சேன், பட் ஓகே, இப்போ என் பையன் அந்த அடாப்டட் சன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் அவன் பேரில் ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி நான் ஃபண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அப்போ அவன் இறந்துருக்க மாட்டான். இந்த பிஷப் வந்து இறந்துட்டான்னு சொல்கிற டைமில் இறந்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, இப்போ அவன் ஒருத்தனை பேர் தெரிஞ்சிச்சுன்னா அவன் அந்த சன்னை கூட்டிகிட்டு போயிடுவான், அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபண்டு வராது அப்படிங்கிறதுனால அவர் அந்த இடத்துல ஒரு ட்ரிக் பண்ணியிருப்பார். இது தெரியாமல் அந்த ஆள் வந்து இவன் பேரில் ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணி ஃபண்டு கொடுத்துட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த பார்க் ஃபவுண்டேஷனுக்கு வந்து தெரிய வந்துடும் இந்த பையன் சாகலை அப்படின்ட்டு. இது எப்படி தெரிய வரும்னா, கெல்வின் வந்து அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்து அவன் காலேஜ்லாம் முடிச்சு அவன் ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பான். அது கெமிஸ்ட்ரி டுடே அப்படிங்கிற ஒரு மேகசினில் அவனோட ஃபோட்டோவோட ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த ஃபோட்டோவோட ரிலீஸ் ஆன உடனே இந்த பிஷப்பை கூப்பிட்டு அந்த பார்க்கர் ஃபவுண்டேஷன்லேருந்து கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, நீங்கள் இந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னீங்க, அவன் பேரில் அறக்கட்டளை வேற நம்ம நடத்திட்டு இருக்கோம், ஆனால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான், அவன் ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பு நடக்க சான்ஸ் இல்லை, அவனோட டெத் சர்டிஃபிகேட் என்கிட்ட ஒரிஜினலே இருக்குது, இது ஏதாவது அந்த கெல்வின்ற பேர் காமன் நேமாக கூட இருக்கலாம் இல்லையா, இது வேற ஏதோ என்ன ஜஸ்ட் ஒரு இதுதான் ஒத்து போயிருச்சு அவ்வளோதான், மற்றபடி அப்படிலாம் இல்லைன்னா. ஆனால் அவங்களுக்கு நம்ப மாட்டாங்க, இல்லை அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து தப்பு, நாங்கள் இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கோவத்தில் பேசிட்டு வச்சிருவாங்க. இந்த விஷயம்லாம் இந்த பிஷப் வந்து இந்த வேக்லி கிட்ட ஃபோனில் சொல்லியிருப்பான், இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துச்சு, சரி நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறதா சொன்னீங்களே, நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா இவன் டொனேட் பண்ணுற மாதிரி சொல்லி தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருப்பான். அந்த ஆளும் அந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த பார்க்கர் ஃபவுண்டேஷன் அட்ரஸை வந்து அவன் எவ்வளோ ட்ரை பண்ணுவான், பட் அவளது ஒரு பெரிய ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அவங்களோட பேர் மட்டும்தான் தெரியும், பார்க்கர் ஃபவுண்டேஷன், போஸ்ட் பாக்ஸ் நம்பர், இந்த 2 விஷயம் மட்டும்தான் தெரியும். அப்போ அவன் வந்து இவள்கிட்ட சொல்லியிருப்பான் அந்த மேட் கிட்ட, எனக்கு வந்து போஸ்ட் பாக்ஸ் நம்பர் மட்டும்தான் தெரியும், இந்த லொக்கேஷனில் அந்த ஊர் இந்த அட்ரஸே அவ்வளோதான் இருக்கும், பார்க்கர் ஃபவுண்டேஷன், போஸ்ட் பாக்ஸ் நம்பர், அந்த சிட்டி நேம், இவ்வளோதான் தெரியும் இன்னும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன நினைப்பான்னு தெரியாது, பட் மேட் வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதுவா, தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுவா, எங்கள் ஃபாதர் இருந்த ஆர்ஃபனேஜுக்கு நீங்கள் ஃபண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதுன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் இவளுக்கும் வேக்லிக்கும் இந்த விஷயம் இந்த மாதிரி இவன் கண்டுபிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு தெரியும்போது அவளுக்கு அவன் மேலே ஒரு ஓகே ரொம்ப நன்றி, ஆனால் இப்பவும் வந்து அந்த குக்கிங் ஷோ விட்டு நான் நிப்பாட்டிட்டேன், நான் இனிமேல் அடுத்து வேற ஒரு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நடுவில் அந்த குக்கிங் ஷோவில் இருக்கும்போதே ஒரு லைஃப் அப்படிங்கிற ஒரு மேகசின்லேருந்து ஒரு இன்டர்வியூக்காக ஒருத்தன் கேட்பான். இவன் யாருன்னா அந்த முதல்ல அந்த கிரிமேட்டரியில் வந்து இன்டர்வியூ கேட்டாலே அதே ஆள். ஸோ அந்த மேகசினுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் போது இவன் சொல்லுவா, இல்லை முடியாது,
அவங்க வந்து சும்மா இந்த பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேட்டு இது பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு பிடிக்கல. இன்னொன்னு என்னோட லைஃப் வந்து அவ்வளோ நல்ல ஒரு இது கிடையாது பேக்ரவுண்ட். அதனால நான் பேச விரும்புவேன். பட் அப்பவுமே வந்து அந்த வால்கரும், அந்த ஹேரியட் அந்த லேடி 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி, "இல்ல நீ ஒரே ஒரு பேட்டி மட்டும் குடு. அது வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஷோ இன்னும் ஹிட் ஆகும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு அத நம்பி அவளும் சரின்னு குடுத்துருப்பா. பட் அந்த ராக் வந்து அவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. என்ன ஒரு பொண்ணு, ஒரு சயின்டிஸ்ட்ன்றா, டிவி ஷோவ பத்தி பேசுறா. இவள்ட்ட நான் என்ன பெருசா எடுக்க முடியும்? அப்படின்னு அவன் கேமராமேன்ட்ட பேசும்போது அத அவ கேட்டுருவா. சரி நம்ம இன்டர்வியூ இங்க வச்சுக்க வேண்டாம். என்னோட லேப்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. லேபா அது எங்க இருக்குன்னா, வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போய் பார்த்தா, அவங்க கிச்சன் லேப காட்டுவா. அப்பதான் அவளோட பேக்கிரவுண்ட் எல்லாமே அந்த ராத் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டருக்கு தெரிய வரும். இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. நான் ஹேஸ்டிங்ல போனேன். என்னைய ஃபர்ஸ்ட் டைம் வெளிய அனுப்பிச்சாங்க. 2வது தடவ போனேன். என்னோட ரிசர்ச்ச திருடிட்டாங்க. இப்ப நான் வந்து அந்த குக்கிங் ஷோல இந்த ரீசன்னால இருக்கேன். பட் எப்பயுமே நான் என்னோட ஓன் ரிசர்ச்ச வந்து நான் பர்சியூ பண்றதுக்கு ஆர்வமா இருக்கேன். இது எல்லாத்தையும் அவ வந்து சொல்லிருவா. அப்போ அவன் வந்து பர்சனலா கேட்கக்கூடாதுன்னு நினைப்பான். பட் இருந்தாலும் கெல்வின் பத்தி கேட்டுருவான். அவளும் வந்து முதல்ல சொல்ல மாட்டேன்னுவா. அப்புறம் சரி யாரையாவது ஒருத்தர்கிட்ட அவ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, பட் இத வந்து நீ வெளியிடக்கூடாது. நான் சொல்றேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிருவா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த ராத்க்கு வந்து ஒரே மண்டையில ஓடிட்டே இருக்கும். இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கா. இவள பத்தி நம்ம என்ன எழுதுறது? ஏன்னா மேகசின்லன்னு எழுதும்போது கொஞ்சம் ஸ்பைசியான விஷயங்கள் சேர்த்தா தான் அந்த மேகசின் நல்ல ஒரு ஆர்டிகிளா இருக்கும் அப்படின்னு அவங்க பாஸ் சொல்லியிருப்பான். அவன் சொல்லுவான், "இல்ல இவள்ட்ட அந்த மாரி எதுவுமே இல்ல. ஷி இஸ் எ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கேர்ளு. அவ சயன்ஸ பிலீவ் பண்றா. அவளுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் பண்ணணும்னு நெனைக்கிறா." அவ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அவள்ட்ட சொல்லியிருப்பான். அப்போ அவன் பாஸ் வந்து சொல்லுவான், "இல்ல, இல்ல இந்த ரிப்போர்ட்லாம் என்னால பப்ளிஷ் பண்ண முடியாது. நீ இந்த ரிப்போர்ட் பண்றதுக்கே வேஸ்ட்டு. நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டீம் ஆஃப் பீப்பிள வச்சு, இவள் சம்மந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட போய் பேட்டி எடுத்துட்டு வரணும். அது யாரெல்லாம் அப்படின்னா, இவள வெளிய அனுப்பிச்ச அந்த டோனட்டி, முதல்ல அவள பென்சில்ல குத்துன அந்த அந்த தீசிஸ் மென்டரு, அப்புறம் இந்த ஸ்கூல் டீச்சர், அது மாரி இவளுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, அந்த ஆளுங்க கிட்டயா போய் பேட்டி எடுத்துருவாங்க. அவங்கலாம் இவள பத்தி ஒரே நெகட்டிவாவே சொல்லுவாங்க. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிட்டா, கல்யாணம் ஆகாமலே லிவிங் டுகெதர்ல இருந்தா, அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னோனே, இதுதான் நல்ல ஸ்பைசியான ரிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் மேகசின்ல அது வந்துரும். ஃபுல்லா பப்ளிஷ் ஆயிடும். அத பார்த்தோனே இவளுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துரும். அதுவும் ஒரு ரீசன் இவ வந்து ஓவர் பப்ளிசைஸ் ஆச்சுன்னா, அது நம்ம ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிட்டோம்னா, இந்த மாரி நெகட்டிவ் விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா இது நாளைக்கு இவளோட மகளையும் வந்து பாதிக்கும்னு சொல்லி தான் அந்த ஷோ விட்டு அப்படியே அப்ரப்ட்டா நின்றுவா. நல்லா போயிட்டு இருக்கும்போதே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த ஃப்ராஸ்க் அந்த ஹெச்ஆர் லேடி வந்து இப்ப அந்த கம்பெனில இல்ல. வேற ஒரு இடத்துல இருப்பா. அவ வந்து கால் பண்ணுவா. ஆ நான் வந்து உன்னைய உடனே பார்க்கணும் எலிசபெத் அப்படின்னு சொல்லுவா. நீ எங்க இருந்து கூப்பிடுறேன்? நான் ஹேஸ்டிங்ல இருக்கேன். நீ எதுக்கு அங்க போன? உன்னைய தான் வெளிய அனுப்பிச்சுட்டாங்கல்ல. அப்படின்னா, இல்ல இல்ல. நான் இப்ப புது ஹெச்ஆர் ஹெட். அன்னைக்கு உனக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்தார் இல்லையா? ஏபியோஜெனசிஸ் ப்ராஜெக்ட்க்கு. அந்த பெர்சன் மறுபடியும் வந்திருக்கிறாரு. உன்னைய பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு அப்படின்னா, இப்போ வா அப்படின்னா, ஆமா நீ உடனே கிளம்பி வா அப்படின்னோனே, சரின்ட்டு இவ ஹேஸ்டிங்ஸ் கிளம்பி போவா. ஸோ இப்போ இவளுக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த டிவி ஷோவும் புட்டுக்குச்சு. ஸோ இந்த டைம்ல ஹேஸ்டிங்ஸ்லேருந்து கூப்பிடுறாங்க. சரின்னு கிளம்பி போறா. போனோனே ஃப்ராஸ்கோல பார்த்துட்டு, "வா, வா, வா உனக்காக தான் வெயிட் பண்றாரு. சீக்கிரம் வா. அவர் பேரு வில்சன். நானே இன்னைக்கு தான் அவர நேர்ல பார்க்குறேன். இவ்வளவு நாள் டோனட்டி வந்து நம்ம யாருக்கும் அந்த ஆள வந்து காட்டாம ஒன் டூ ஒன் கான்டாக்ட் இல்லாதனால நம்ம யாருன்னே தெரியாம இருக்காரு." அப்படின்னு சொல்லி, சரி எங்க கூட்டிட்டு போறேன்னா, கெல்வினோட ஓல்டு லேப் இருக்கு இல்லையா? அங்க வர சொல்லியிருக்காரு. எதுக்கு அங்கன்னா, அவருக்கு அங்க தான் வச்சு பேசணுமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. சரி இவங்க 2 பேரும் உள்ள போவாங்க. உள்ள போய் பார்க்கும்போது வில்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் பேசுவாரு. ஆ நாங்க தான் வந்து அந்த ஏபியோஜெனசிஸ் ப்ராஜெக்ட்க்கு வந்து உங்களுக்கு நாங்க ஃபண்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கன்னா அப்படின்னோனே பின்னாடி இருந்து ஒரு லேடி வரும். ஒரு வயசான லேடி ஒரு 50, 55 வயசு லேடி வருவாங்க. அவங்க பேரு ஏவரி பார்க்கர். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேரு பார்க்கர் ஃபவுண்டேஷன். இப்போ கொஞ்சம் அந்த பழைய ஸ்டோரிலாம் லிங்க் பண்ணி வரும். ஸோ இந்த ஏவரி பார்க்கரும், அந்த இவங்களும் அந்த வில்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து இவரோட ப்ராஜெக்ட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஹேஸ்டிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல ஒரு மேஜர் ஷேர வாங்கி இவங்க அத வந்து ஓனர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் வந்து உடனே நடந்துச்சு. அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு டொனாட்டி வந்து அவசர அவசரமா உள்ள ஓடி வருவான். யாருன்னா இவங்களோட அந்த ஃபயர் பண்ண பாஸ். ஹலோ மிஸ்டர் வில்சன், நீங்க என்ன திடீர்னு? நான் ஆக்சுவலா லீவ்ல இருந்தேன் வெக்கேஷன்ல. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன்னா, பரவால்ல, பரவால்ல. நாங்க வர்றது தெரியலன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க எங்களுக்கு தெரியாம எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னோனே, என்ன சொல்ல வர்றீங்க? இவங்கலாம் எதுக்கு இங்க இருக்காங்கன்ட்டு எலிசபெத்தையும், ஃப்ராஸ்கையும் சத்தம் போடுவான். அப்போ அவன் சொல்லுவான், "நீ வந்து எலிசபெத் ஜாட்ங்கிற பேர் வந்து மிஸ் ஜாட்ட வந்து என்கிட்ட மிஸ்டர் ஜாட்ன்னு பொய் சொன்ன. அவளோட ப்ராஜெக்ட்ல உள்ள ரிஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நீயா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி என்கிட்ட ஏமாத்துன. நான் குடுத்த ஃபண்ட வந்து வேற ப்ராஜெக்ட்க்கு உன் இஷ்டத்துக்கு மாத்தி விட்டுக்கிட்ட. இவ்ளோ விஷயம் பண்ண நீ.
நான் வரலன்ற விஷயத்த வந்து பெரிய விஷயமா அப்படின்னா, இல்ல அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல. இந்த 2 லேடீஸ் அப்படி சொன்னாங்களா? இவங்க நான் இப்பவே பண்ணல. என்ன பண்றேன் பாருங்க. நோ, நோ, நோ. கூல் டவுன். இதுக்கு மேல வந்து அ இந்த இடத்துல வந்து நீ இருக்க தேவையில்ல. உன்னோட தப்பு எல்லாம் வெளிய வந்துருச்சு. யூ ஹேவ் ஒன்லி ஆப்ஷன். ஜஸ்ட் கெட் அவுட். உன்னோட டெர்மினேஷன் நோட்டீஸ்ல சைன் பண்ணு. அதாவது எலிசபெத்க்கு இவன் எப்படி ஒரு லெட்டர குடுத்து சைன் பண்ணிட்டு வெளிய போன்னு சொன்னானோ, அதே மாரி இவன் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடுறான். அவன் பயங்கரமா சத்தம் போட்டு திட்டிட்டு வெளிய போயிடுறான். ஸோ இப்போ அந்த ரூம்ல வந்து ஃப்ராஸ்க் இல்ல. வில்சன், எவரி பார்க்கர் அண்ட் இவ எலிசபெத் 3 பேர் இருப்பாங்க. அப்போ இவளுக்கு ஒரு திடீர்னு ஒரு டவுட் வந்துரும். இந்த லெட்டர்ல நெறைய பேர் வந்து கெல்வின்க்கு வந்து எழுதியிருப்பாங்க. நான் உன்னோட ஒண்ணு விட்ட தம்பி, நான் உன்னோட மாமா, உன்னோட அத்தை, எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆள் ஃபேமஸ் ஆறான்னா, இவன இந்த மாதிரியான பயாலஜிக்கல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு நெறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும். அப்போ இப்பயும் வந்து இவனோட அந்த தீசிஸ் அவன் ரிசர்ச் பண்ண பேப்பர்லாம் அந்த பாக்ஸ்ல ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பாக்ஸ திருடி மறுபடியும் அவனோட ஒர்க்க திருடுறதுக்கு தான் இவங்களும் வந்திருக்காங்களோன்னு இவளுக்கு ரொம்ப அந்த மாரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவா. அப்ப அந்த லேடி கிட்ட சொல்லுவா, "எனக்கு உங்க 2 பேர்ட்டயும் வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க எதுக்கு இப்ப அவசர அவசரமா ஹேஸ்டிங்ஸ வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல உன்னோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ தான் இனிமே ஹேஸ்டிங்ஸோட டைரக்டர் ஆகணும். அதுக்காக தான் நாங்க ஓ! வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ என்ன சொல்லுவா, இது ஒரு ட்ராப் மாரி அவளுக்கு தோணும். இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல என்னைய கண்டுபிடிச்சு, என்னோட ப்ராஜெக்ட்ட கண்டுபிடிச்சு என்னைய டைரக்டர் ஆக்குற அளவுக்கு கமிட்மென்ட் குடுக்குறாங்கன்னா, இது ஏதோ ஒரு ட்ராப் மாரி இருக்கு. அ நீங்க வந்து அந்த பாக்ஸஸ்க்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவா. என்ன பாக்ஸு? யாரோட பாக்ஸு? அப்படின்னு அவங்க 2 பேரும் முழிப்பாங்க. அப்போ இல்லையே அந்த மாரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு புரிஞ்சிரும் வில்சனுக்கு. சரி ஐ திங்க் இப்போ எவரி பார்க்கர் நீங்க வந்து அவகிட்ட எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிய போயிடுவான். அப்போ பார்க்கர் வந்து சொல்லுவா, "நீ சொல்ற மாரி எந்த பாக்ஸும் எனக்கு தேவையில்ல. உண்மையிலேயே உன்னோட வொர்க்குக்காக தான் வந்தோம். உன்னோட லைஃப் எல்லாமே எனக்கு தெரியும். நீ கேல்வின்ஸ் கூட இருந்த லைஃபு, உன்னோட லவ்வு, அதனால வந்த டாட்டர் இது எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னோனே, அதுதான் நான் சொல்ல வரேன். கெல்வின்ஸ் பண்ண வொர்க்க வந்து திருடுறதுக்காக தானே நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க." அப்படின்னு அவ கோவத்துல கேட்டுருவா. அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க, "நான் உனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றேன்." அப்படின்னோனே, "இல்ல எனக்கு எந்த ஸ்டோரியும் கேட்கணும்." "இல்ல இந்த ஸ்டோரி நீ கேளு. கண்டிப்பா நீ கேட்கணும்." அப்படின்னு சொல்லி, "நான் இத உனக்கு அப்புறமா சொல்ல நெனச்சேன். பட் நீ என்னைய தப்பா புரிஞ்சுட்டதுனால நான் இப்பவுமே உன்கிட்ட சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு இத்தன வருஷம் 27 வருஷம் சம்திங் முன்னாடி ஒரு 17 வயசு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆயிட்டா. உனக்கு தெரியும் இப்பவே இந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, அந்த டைம்ல எப்படி இருக்கும்னு. அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆன உடனே அவள வந்து அந்த கேத்தலிக் ஹோம்ல கொண்டு போய் போட்டாங்க. அந்த ஹோம்ல வந்து டெலிவரிக்கு அப்புறம் அடாப்ஷனுக்கு விடணும்னு சொல்லி சைன் பண்ண சொன்னாங்க. என்னால முடியாதுன்னு சொன்னேன். என்னைய வந்து தனி ரூம்ல போட்டு ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாங்க. வேற வழி இல்லாம டெலிவரி முடிஞ்சது. டெலிவரி முடிஞ்சு அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னுவா. அந்த ஏவரி பார்க்ன்ற அந்த பாட்டி, 50 இயர்ஸ் பாட்டி. எனக்கு நடந்தது தான் இந்த விஷயம். நான் கண்ண திறந்து பார்க்கும்போது என்னோட குழந்தை வந்து இறந்து பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட லைஃப் அவ்வளோதான் நெனச்சுட்டு, சரி வேற வழி இல்லாம அந்த ஹோம்லேருந்து ரெக்கவர் ஆகி, நான் என் பேரண்ட்ஸ் கூட வந்து அதுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து மிஸ்டர் பார்க்கர் அப்படிங்கிறவர வந்து கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு நெறைய சொத்து இருந்ததுனால, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொத்த பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் இப்ப வெளியில போனார் இல்லையா வில்சன், அவர் தான் வந்து கார்டியன். இந்த சொத்துக்கும், அந்த ஃபவுண்டேஷனுக்கும், பிளஸ் இவங்களோட லாயர். இதுதான் என்னோட ஸ்டோரி. இதுக்கு நடுவுல நாங்க வந்து இந்த கெல்வின் அவனுக்கு பேரெல்லாம் தெரியாது. குழந்தை இறந்து பிறந்துருச்சு அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு. இது இதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கெல்வின் ஈவான்ஸ்ன்ற பையன் தான் இந்த பாட்டியோட பையன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, அந்த ஹோம்ல இருந்த ஒரு நர்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டி எங்கேயோ மீட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. "உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். இந்த மாரி உங்களுக்கு குழந்தை வந்து இறந்து பிறக்கல. அது பிறந்துருச்சு. ஒரு ஆம்பள பையன் இந்த ஹாஸ்டல்ல விட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனே இந்த பாட்டி வந்து இந்த வில்சன அந்த ஹோம்க்கு அனுப்பிச்சு அந்த பையன பத்தி விசாரிக்க சொல்லுவாங்க. அப்பதான் இந்த பிஷப் வந்து அந்த மாரி ஒரு பையன் இல்ல. அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவன் உயிரோட இருக்கும்போதே இறந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பாட்டி ரொம்ப சோகத்துல, சரி அட்லீஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன்ல இருந்து அவன் வளர்ந்த ஹோமுக்குள்ள மத்த பசங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு, அவன் பேர்ல அறக்கட்டளை எல்லாம் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருந்திருக்கும். இதுக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி டூட்ல அவனோட ஃபோட்டோவோட அந்த இது வந்தோனே, அந்த பாட்டிக்கு வந்து அது தெரிஞ்சிரும். ஃபோட்டோவ பார்த்தோனே தெரிஞ்சிரும், இது அவங்க அப்பாவோட முக சாயல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து கோவம் வந்து, அந்த பிஷப்ப திருப்பி கூப்பிட்டு சத்தம் போட்டாங்கல்ல, அது வந்து இந்த பாட்டியே தான் டைரக்ட்டா கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஏவரி பார்க்கரே வந்து, "நான் வந்து உன் மேல கேஸ் போடுவேன். நீ என்னோட மகன வந்து இறந்துட்டான்னு பொய் சொல்லிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆ இந்த ஆக்சிடென்ட்ல கெல்வின் இறந்து போனான் இல்லையா? அந்த இறந்து போன டைம்ல, அந்த கிரிமேஷன் டைம்ல இந்த பாட்டியும் அங்க வந்திருப்பாங்க.
அதெல்லாம் இவகிட்ட இப்பதான் சொல்றாங்க. ஆக்சுவலி ஐ வாஸ் தேர் அட் த கிரிமேஷன். ஆனா உன் பக்கத்துல இல்ல. நாங்க 2 இது தள்ளி வேற ஒரு சிமெட்ரி பக்கத்துல நின்னுட்டு இருந்தோம். என்னோட பையனை நான் 2வது தடவை நான் வந்து சாக கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செத்துட்டான்னு போய் சொல்லிடுவாங்க. 2வது தடவை நான் வந்து என்னோட பையனே பரி பண்றதை நான் கூட இருந்து பாக்குற மாதிரியான ஒரு துரதிருஷ்டசாலியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. எலிசபெத் எப்பவுமே வந்து அவர் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் காட், ஐ பிலீவ் இன் சயின்ஸ். இதே தான் கெல்வினுக்கும் இருக்கும். ஸோ இந்த பாட்டி வந்து அவள்கிட்ட சொல்லும்போது இந்த வேர்ட் சொல்லுவாங்க. யூ ஆர் நாட் பிலீவிங் இன் காட் பிகாஸ் ஆஃப் சயின்ஸ், ஐ எம் நாட் பிலீவிங் இன் காட் பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். எனக்கும் ப்ரீவெட் பிரெக்னன்சி, உனக்கும் ப்ரீவெட் பிரெக்னன்சி. ஆனா உன்னை நான் எப்பயுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா என்னோட பையனை வந்து நீ தான் வந்து நல்லா பார்த்துக்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்ப இவ வந்து கேட்பா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்றீங்க, அப்புறம் ஏன் நீங்க அவரோட வந்து பேசி அவர்கிட்ட ஏன் கான்டாக்ட் பண்ணலன்னா? இல்ல, நான் அவனுக்கு நிறைய லெட்டர் எழுதினேன், ஆனா எதுக்குமே அவன் ரிப்ளை பண்ணல. அப்பவே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு என்னைய வந்து பார்க்கணுன்ற விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வில்சன் வந்து அடாப்டட் ஃபாதரா போயிருக்கும் போது இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு தெரிஞ்சது அந்த அந்த பாட்டி வந்து இப்போ நம்ம லைஃப்ல போனோம்னா இப்பதான் நீங்க 2 பேரும் ஒரு லவ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது. அப்போ வந்து நாங்க உள்ள வந்தோன்னா தேவையில்லாம அவனோட லைஃப் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. பிளஸ் அவன் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருந்தான். அதனால நான் லெட்டர் மட்டும் போட்டேன். அவன்கிட்ட இருந்து எந்த ரிப்ளை வரணும். அப்பதான் அவ ரெகலெக்ட் பண்ணுவா. இந்த லெட்டர் வந்து என்னன்னா, யுவர் சேட் மதர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் யூ. எனக்கு வேற எந்த இதுவும் வேண்டாம், உபாயமும் வேண்டாம் அப்படின்னு ஒரு லெட்டர் அவ படிச்சிருப்பா. அது வந்து அப்பதான் அவ வந்து ரெகலெக்ட் பண்ணுவா. இவங்க தான் அந்த லெட்டரை எழுதுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டர் எல்லாமே அவன்கிட்ட வச்சது பக்கம். அப்போ அவ கேட்பா, அப்போ கெல்வினோட உண்மையான அப்பா யாரு? அதாவது அந்த லேடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பண்ணல. அப்போ அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவரும் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் வந்து டியூபர்குலோசிஸ் வந்து அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. ஏன்னா நானே சின்ன வயசு, அவருக்கும் அப்போ ரொம்ப சின்ன வயசு. ஆனா என்கிட்ட அவரோட ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட ஃபோட்டோ எடுத்து டேபிள்ல வைப்பா. பேக்ல இருந்து இன்னொரு அப்போ அவ பார்த்தோன்னே இது அப்படியே கெல்வினோட சின்ன வயசு ஃபோட்டோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அந்த கெமிஸ்ட்ரி டுடேல கெல்வினோட ஃபோட்டோவும் எடுத்து 2 பேர் ஃபோட்டோவும் பக்கத்துல வைப்பாங்க. அவங்க அப்பா ஃபோட்டோவும் இவனோட ஃபோட்டோவும். அதாவது ஹிஸ்டரியோட 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல இருந்த 2 ஃபோட்டோ ஒரு இடத்துல மீட் ஆகுது. அது அவங்களோட ஒய்ஃப்ஸ் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோஜெனிக் அதை வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த அந்த எண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து அப்பதான் சொல்லுவா, அவரை பத்தி சொல்லுங்கன்னா, அவர் வந்து பேசிக்கலி ஒரு அத்லெட்டு. அவருக்கு ரோவிங் ரொம்ப பிடிக்கும், போட் ரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் இவ யோசிப்பா, இவனுக்கு ஜீன்லயே வந்து ரோவிங்னு சொல்லி இருக்கிறதுனால தான் எப்பவுமே இவனுக்கு வந்து போட் ரோவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு ஹாப்பி எண்டிங். அப்போ அவங்க சொல்லிடுவாங்க, இனிமே நாங்க வந்து உன் கூட இருப்போம், உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்னோட பேத்தியை நான் பார்க்கணும், பயாலஜிக்கல் கிராண்ட் டாட்டரை வந்து நான் பார்க்கணும். அப்புறமேட்டு நீயே இனிமே ஹாஸ்டிங்ஸோட ஒரு ஹெட்டா இருந்து இந்த ரிசர்ச், உன்னோட ரிசர்ச்சை நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஓகே, இது வந்து ஃபுல் ஃபிக்ஷன் ஸ்டோரி. இதுல நிறைய ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிராஜிக் காமெடியில வந்து நிறைய மிகைப்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கும். அது அப்படிதான் இருக்கும்னே சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இதுல வந்து இவ எல்லாத்துலயுமே இவ எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்ஃப்ரண்ட் சக்சஸா இருக்குது. அந்த டிவி ஷோலாம் ரொம்ப ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய மிகைப்படுத்தல் இருக்கும். இன்னொரு மிகையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லெட்டர் கம்யூனிகேஷன் எல்லாமே கரெக்டான ஒரு நாட்ல வந்து முடியும். ஒரு 42 எபிசோட் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்பீட்ல போற ஒரு கதை. கடைசி 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பேஸ்ல போகும். அப்பதான் இந்த உண்மை தெரியறது, இந்த விஷயத்த லிங்க் பண்றது, முன்னாடி நடந்தது, இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து எல்லா நாட்டும் ஒரே நேரத்துல பிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அந்த டிராஜிக்கு நடுவுல காமெடி எலமெண்ட்ஸ், கடைசியில ஒரு ஹாப்பி எண்டிங். இதுதான் டிராஜிக் காமெடி ஜீனர்ல நம்ம படிச்ச இந்த புக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசலாம். எழுத்து அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நார்த் அமெரிக்கன் ஸ்லாங், அதாவது ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் வந்து கோச்சா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நானே ஒரு வேர்டுக்கு மீனிங்காக டிக்ஷனரி போடும்போது நார்த் அமெரிக்கன் ஸ்லாங் ஆஃப் பாஸ்ட் பெர்ஃபெக்டிவ் டென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கோர் வட்டார வழக்குல எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் இவங்களோட ஆத்தரை பத்தி சொல்லணும். ஆத்தர் வந்து போனி ஜேன் கேர்மஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட 55-60வது வயசுல தான் இந்த புக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னோம். அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு காப்பிரைட்டரா வேலை செஞ்சிருக்காங்க. காப்பிரைட்டர் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க இல்லையா, அந்த ஒர்க் தான் அவங்க ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களே வந்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரா மாறி நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க பேசிக்கலி கெமிஸ்ட்ரி அந்த பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர், அவ்வளோதான்.
ஸோ அவங்களுக்கு கிடைச்ச கெமிஸ்ட்ரியை பற்றின சயின்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த நாலேஜை வச்சு தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நிறைய போராய்மைகள் இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஒரு டெபு நாவல் அப்படிங்கும்போது நிறைய இடத்துல நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கப்புறம் இது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சில அந்த ப்ரெடிக்ஷன் நம்மளாலே வந்து முன்னாடியே நம்மளால வந்து ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சிருது. அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் அதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு மிகைப்படுத்துன்னு சொல்லும்போது நான் எலிசபெத் பத்தி சொன்னேன். அவங்க பொண்ணை பத்தியும் ரொம்ப மிகையா இருக்கு. என்னன்னா ஒரு 4, 5 வயசு உள்ள பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட ஆர்ஃபனேஜ்ல ஃபண்ட் பண்ண ஒரு ஃபவுண்டேஷனுக்கு தேங்க்ஸ் லெட்டர் கொடுக்குறா அப்படின்றது வந்து ரொம்ப மிகையா இருக்கும். என்ன ஒரு 10 வயசு 15 வயசு பொண்ணு கூட யோசிக்காத ஒரு விஷயத்த ஒரு 4, 5 வயசு பொண்ணு யோசிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறது. மேபி அந்த கதைக்கு அவங்க ஒரு லிங்க் கொடுக்கறதுக்காக இருந்திருக்கலாமே தவிர அது வந்து இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்பயுமே இருக்குது. நிறைய விஷயத்துல வந்து சிரிப்பு இருக்கு, நிறைய யோசிக்க வைக்குது இந்த கதை. ஃபன் இருக்கு, ரொம்ப ஜாலியா மூவ் ஆகுது. அதாவது ஒரு கிரிப்பிங் ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது. பட் ஒரு 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 ஃப்ரீயா படிச்சுட்டே போகலாம். எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லாம கண்டினியூவா ரீட் பண்ண முடியும். அது வந்து ஃபார் ஷுர் ஒரு நல்ல ஒரு ரீடிங் ப்ளஷர் வந்து கண்டிப்பா இந்த ஸ்டோரியில கிடைக்கும். அதுதான் இந்த இந்த நாவலோட ஒரு வெற்றிக்கு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இதனாலே வந்து நிறைய ரெகக்னிஷன் இது வாங்கியிருக்குது. லைக் பிரிட்டிஷ் புக்ஸ் அவார்டு, வால்டர் ஸ்டோன்ஸ் ஆத்தர் ஆஃப் தி இயர். அந்த ஆத்தர் ஆஃப் தி இயரே அவங்க ஒரு 2-3 இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. இது டெபியூ ஆத்தர் மட்டும் இல்லாமல் ஆத்தர் ஆஃப் தி இயரே வாங்கியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட இன்டர்நேஷனல் புக் ஆஃப் தி இயரும் அவங்க 23ல வாங்கியிருக்காங்க. நம்ம குரூப்ல இந்த புத்தகத்தை பத்தி ஒரு 3 பேர் ஆல்ரெடி படிச்சு எழுதியிருக்கிறாங்க. சித்ரா மேம், வைதேகி, அப்புறம் கவிதா சுந்தர் நினைக்கிறேன். மேபி கெமிஸ்ட்ரின்றனால அவங்க அதை படிச்சாங்களான்னு தெரியல. ஸோ வைதேகி என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து ரொம்ப நல்ல கதை, நீங்க படிச்சுட்டு என்னோட இதையும் அப்புறமா படிங்க அப்படின்னாங்க. நான் அவங்களோட இதையும் படிச்சுட்டேன். இந்த ஆத்தர் பத்தி சொல்லும்போது அவங்க ஒரு ஸ்விம்மர் அண்ட் அவங்களும் ஒரு ரோவர். ஸோ அவங்களோட லைஃப்ல இருந்து எடுத்தாங்கன்னா இந்த ரோவிங் மட்டும்தான் அவங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்க. அந்த டாகோட பேர் வந்து 99. ஓ ஸோ இப்பதான் புரியுது இந்த கதையில அவங்க டாகோட பேரு 613 ஏன் வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கலாம். இதுதான் லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து ஒரு டிராமா சீரீஸா வந்து வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. ஆப்பிள் டிவி பிளஸ்ன்னு ஒரு சேனல் யூஎஸ்ல உள்ளது. அவங்க வந்து இது ஒரு வெப் சீரிஸாவும் எடுத்திருக்காங்க. நிறைய லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு இந்த கதை. நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஆமா, உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல எனக்கு கேக்குது, நல்லா கேக்குது. அதாவது ஜெய்பீம் பட டைரக்டர் இருக்காரு இல்லையா, ஞானவேல். அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் எடுத்துட்டு ஒரு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அதுல வந்து சுகி சிவம் பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாரு. சுகி சிவம் வந்து ஒரு சேனல்ல, டிடி சேனல்ல, கவர்மெண்ட் சேனல்ல ஒரு நார்மலா கிளரிக்கல் ஒர்க்ல இருந்தவர். ஒரு நாள் வந்து அதுல வந்து வயலும் வாழ்வும் ப்ரோக்ராம்ல வந்து அன்னைக்கு பேச வேண்டிய விஞ்ஞானி வரல. ஓகே, அதுக்கு போல இதுதான் கண்டென்ட், இவரை நீ பேசியிருப்பா ஒரு 5 நிமிஷம், என்ன சொல்லணுமோ அது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவரு சொல்லிடுறாரு, பேசிடுறாரு. அன்னைக்கு இல்ல அடுத்த நாள்லாம் வந்து லெட்டர்ஸ் நேர்லயே வராங்க, இனிமே அவரையே பேச சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா 10 லிட்டர்ல வந்து 1.5 லிட்டர் இதை கலந்து இவ்வளவு இது பண்ணி இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரு போய் இப்ப படிச்சு பார்த்துட்டு சிம்பிளா ஒரு மக்களை மருந்து எடுத்து ஒரு வாளி தண்ணியில கலந்து வாசு தெளிக்கிற மாதிரி திருப்பி விட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லவும் எல்லாருக்கும் அவ்வளவு பிடிச்சது. அது மாதிரி அந்த அவரோட கேரியர் அப்பதான் அங்க மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இந்த பொண்ணு டிவி ஷோக்கு போச்சு இப்படி சொல்லும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ரெண்டாவது கரெக்டா இப்போதான் நேத்தோ முந்தானத்தோ ரைட்டர் முகில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, பாத்தீங்கன்னு தெரியல. 1960ல இருந்து இப்ப வரைக்கும் ஹிட் ஆயிருக்க புக்னா பொன்னியின் செல்வன் சொல்றாங்க. இன்னொரு புக் இருக்கு சமைத்து பார் அப்படின்னு சொல்லிட்டு, குக் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட். அப்போ 1960ல வந்த புக்னா இப்போ வரைக்கும் விற்குதுன்னா எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 60-70 வருஷம். சமையல் பத்தி முத தமிழ்ல வந்த புக்கு, பெரிய ஹிட். இப்ப வரைக்கும் அந்த பேரம்பேத்திங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ராயல்ட்டில, அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு இப்ப சரி 1960ஸ்ல அந்த கதைன்னு அந்த புக்கு ஞாபகம் வந்தது. நான் அந்த போஸ்ட் முடிஞ்சா எடுத்து நான் வீடியோல ஆட் பண்றேன். நல்லா இருந்தது. அதாவது நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஜேர்னல் கிடையாது. ஒரு டிபிக்கல் ஒரு லேடிஸ் ரைட்டர்ஸ் நம்மளதுலயுமே ரமணிச்சந்திரன் மாதிரி எழுதுனா இந்த மாதிரி தான் வரும். அவங்களோட சொல்ற கஷ்டங்கள் அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தான் வரும். பட் அது ஒன்றும் மோசமான ஜேர்னல் கிடையாது, அதுவும் ஒரு வகை. அதெல்லாம் நல்லா இருந்தது.
நல்லா இருந்தது. அதுல வந்து அங்கங்க அந்த டார்க் ஹியூமர சேர்த்திருந்தது வந்து உண்மையிலேயே பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பா அந்த காளான சாப்பிட்டா புருஷன போட்டு தள்றதுக்கு அது உண்மையிலேயே சுஜாதா வந்து எனக்கு சுஜாதாவோட சாஃப்ட்வேர் ஒண்ணு இப்படியே வரும். அம்மா வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர். ஸ்கூல் ம். டீச்சரா இருப்பாங்க. உங்களுக்கு ஓகே, கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். பொண்ணு இருப்பா. 2 இரு கடிதங்கள். அந்த கதைக்கு பேரே இரு கடிதங்கள் தான். ஓகே. முதல்ல வந்து பொண்ணு வந்து லெட்டர் போடுவா. அந்த லெட்டருக்கு அம்மா பதில் போடுவாங்க. அ அ மறுபடியும் ஃபர்ஸ்ட் அம்மா லெட்டர் போடுவா. அடுத்து பொண்ணு பதில் போடும். பதிலுக்கு அம்மா லெட்டர் போடுவா. அந்த லெட்டர்ல கடைசியா, "நீ கேட்ட அந்த மருந்து அந்த இடத்துல இருக்கு. உன் வீட்ல ஸ்டோர் ரூம்ல இருக்கு. தினசரி இவ்ளோ கலக்கணும். உங்க அப்பாவுக்கு இப்படிதான் குடுத்து அவர் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல" அப்படின்னு சொல்லி முடிச்சிரும். இத சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. இது காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கு போல இருக்கு. ஆமா. அப்பப்ப வீட்டுக்கு வெளியவும் போய் சாப்பிட்டுக்கிறது நல்லது போல. கரெக்ட். அப்படிங்கிற மாரி இருந்தது. ஓகே. நல்லா இருந்தது சங்கர். ரொம்ப தேங்க்ஸ்.